பென் புக். இப்போ என்ன பண்ணுன்னா, நீங்க 5 வயசு வரைக்கும், 5 இல்லைன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்க சின்ன வயசுக்கு போகணும். கண்ணை மூடி அப்படியே ஒரு பேக்ல டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணிட்டு உங்களை பத்தி உங்க அப்பா அம்மா, உங்களை பத்தி உங்க அப்பா அம்மா, உங்க ரிலேட்டிவ்ஸ், நீங்க ஸ்கூல்ல படிச்ச டீச்சர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, சித்தப்பா பெரியப்பா, அப்புறம் உங்களுக்கு அந்த குருங்கிறவங்க ஒரு மேத்ஸ்ல குரு, சயின்ஸ்ல குரு, ஸ்போர்ட்ஸ்ல குருன்னு இருப்பாங்க, குக்கிங் குருன்னு கூட. அவங்க தான் எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்தாங்க, குக்கிங் குரு. அவங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் வாழ்க்கையை எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தவங்க குரு. நம்ம குருவெல்லாம் சத்குரு. தே ஹெல்ப் அஸ் டு ரியலைஸ் ஃப்ரம் வேர் வி ஹவ் கம். வந்த இடத்திலே திருப்பி கொண்டு போய் சேர்க்கிறவங்க, உண்மையை உணர்த்தி இறைநிலையை உணர்த்துவதற்காக உணர்த்துறவங்க தான் வந்து இந்த மாதிரி மகரிஷி மாதிரி இருக்கிறவங்க. இந்த மாதிரி உங்க குருங்க மேத்ஸ் குரு, சயின்ஸ் குரு. மேத்ஸ் குருன்னு எதுக்கு? உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் குருன்னு தானே சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவோம், உனக்கு கணக்கு வராதுடா, சுட்டு போட்டாலும் உனக்கு சயின்ஸ் வராது, அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப இந்த மாதிரி உங்களை என்னென்னலாம் உங்களை அட்டாக் பண்றாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிலீஃபா இருக்கும். இவன் கை ஓட்ட கை, இவன் கையில காசே நிக்காது. கொஞ்சம் இந்த போரத்துல சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன், இருந்தாலும் பழகிட்டீங்களா 2 நாள் ஆச்சுல. இவன் எருமை மேய்க்கிறான், எனக்கு படிப்பு வராது, இவன் எருமைதான், இவன் சட்டி கிழவு தான். அந்த மாதிரிலாம் நம்மள வந்து ஒரு மாதிரி சின்ன வயசுல நம்மளுக்கு ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க, சீல் குத்திடுறாங்க, முத்திரை குத்திடுறாங்க. இவன் இப்படிதான். உடனே ஒரு கம்பேர் பண்ணி பாரு, அவன் பாரு எவ்வளவுலாம் படிக்கிறோம். சோ இந்த மாதிரி உங்கள் மேல் திணிக்கப்பட்ட, உங்கள் மேல் முத்திரை குத்தப்பட்டவைகள் எல்லாம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, சயின்ஸ்ல சொல்றாங்க, அதுதான் உங்களுடைய இன்றைய வாழ்க்கை நிலைக்கு காரணமாக இருக்கிறதுங்கிறாங்க. That deeply உங்களுக்கு இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று செய்ய தொடங்குறீங்க, நான் கொடுத்து வைக்கல, நான் கேட்டுட்டு வரல, எனக்கெல்லாம் கிடைக்காது, காசே எனக்கு நிக்காது, காசே என் கையில சேராது. இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் காரணம் டீப்பா உங்களுக்கு வந்து முதல்ல பதிந்த, சின்ன வயசுல டீப்பா உங்க மேல என்ன சொன்ன எண்ணங்கள் தான். இப்படி 3 and 14 உங்களை பத்தி உங்க ஹெல்த், இவன் எங்க விளையாட போறான், இவன் எங்காச்சும் போய் உட்கார்ந்து வேலை செய்யதான் சரி, இவன் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் சொல்லிருக்கலாம் ரிகார்டிங் யுவர் ஹெல்த், ரிகார்டிங் யுவர் ஹெல்த், ரிகார்டிங் யுவர் ஐக்யூ, உங்க இன்டெலிஜென்ஸை பத்தி, உங்க அறிவை பத்தி, இல்லைன்னா உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி, இல்லைன்னா உங்களோட எஜுகேஷன், உங்க ரிலேஷன்ஷிப், பணம், இதை பத்தினெல்லாம் சின்ன வயசுல உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்க ஆழ் மனதுல பதிந்த நம்பிக்கைகள். This is what is your beliefs. ஓகே, இதெல்லாம் நீங்க ஞாபகம் பண்ணி நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க. பண நெருக்கடி வரப்போ உங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? பண நெருக்கடிங்கிற பிரச்சனை வர்றப்போ உங்க நம்பிக்கை என்ன? I am not worthy of having money. இப்போ பண பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ண உங்களுக்கு முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் தொழில பிரச்சனை வர்றப்போ I am not good enough to run my business. உங்க belief, உங்க நம்பிக்கைகள் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதபடி அந்த சூழ்நிலையில கொண்டு போய் தள்ளுது. அப்புறம் திருப்தியான, என்னை திருப்திப்படுத்தவே முடியல, ஏன்னா I am not blessed. அப்புறம் அதுவே பாருங்க, nobody loves me. என்னை என் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, என் கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களுடைய பிலீஃப் அப்படி இருந்துச்சுன்னா ஒட்டா மாதிரின்னு சொல்லுவாங்க.
யார் கூடயும் பேச மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நண்பர்கள் இல்லைன்னு வர்றப்போ உங்களுடைய பிலீஃப், உள்ளுக்குள்ள நம்பிக்கை, என் கூட யாரும் சேர மாட்டாங்க, இவன் எங்க ஒத்தச்சிக்கு, இவன் தனியாவே தான் சுத்துவான், இவன் கூட யாரும் சேர மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நம்பிக்கைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்று நண்பர்கள் இல்லை. இதெல்லாம் உங்க நம்பிக்கைகள், ஆள் மனத்துல பட்ட நம்பிக்கைகள், அதுக்கு தகுந்த மாதிரி வர்ற பிரச்சனைகள், இதுதான் காரணம். இப்போ உடல் மனம், மைண்ட்ல இப்படி பிலீஃப் ஆயிருக்கு, அது உங்களுக்கு உடல்ல. இப்போ ஒரு சின்ன உதாரணம் இப்படி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு வயசானாலும் யங்கா இருந்தா கூட அண்ணனோ தம்பியோ யாராவது ரோட கிராஸ் பண்றப்ப வேணும். பாத்துருக்கீங்களா? ஏன் எல்லாரும் போறாங்க, உங்களால ரோட கிராஸ் பண்ண முடியாதா? எனக்கு ரோட கிராஸ் பண்றதுன்னா பயம். அப்ப சின்ன வயசுல அந்த பயத்தை என்ன பண்ணிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. ஏதோ ஒண்ணு சொன்னா இருட்டு ரூம்ல போட்டு பூட்டிடுவீங்க. ரூம்ல விட்டு உன்னை போட்டுற பாரு, I'm going to lock you in this door அப்படின்னு lock you in this roomங்கறீங்க. அந்த குழந்தைக்கு பயம் வந்துருது. அப்ப எந்த குழந்தை அந்த மாதிரி லாக் பண்றப்ப குழந்தைகள் எல்லாமே they live in fear of darkness. பயத்தை கண்டாலே அந்த குழந்தைங்க போகாது. பாத்ரூம் போறதுனாலே லைட்ட போட்டாதான் பாத்ரூம் போகும், இல்லைன்னா வெளியில பாத்ரூம் போகாது. பயம், the fear of darkness. அடுத்தது கேம்ஸ் டைம் வந்தா பயந்துக்கிறது. அப்புறம் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஒரு ஊதாரி, செலவு பண்றது நிறைய, கண்டபடி பணத்தை செலவு பண்ணி, ஊதாரி தான், பணம் கையில் நிக்காதுலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பணம். அப்புறம் பழக்கங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பழக்கங்கள் நீங்க நிறைய பார்க்கலாம் ஒருத்தர்கிட்ட. ஹைட் போபியா, ஆனா ஒரு ஹைட்னா பயந்துக்குவாங்க. அப்புறம் ஒரு மிருகம் ஏதோ ஒன்று கடிக்கிறதுனா பயந்துக்குவாங்க. பிளட்டை பார்த்தா பயந்து, இன்ஜெக்ஷன் அப்படி ஊசி கொண்டு வந்தாலே மயக்கம் வந்துடும். நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடியே பயம் வந்துடும். இது எல்லாமே உங்களுடைய அந்த ஆழ் மனதில் பதிந்த நம்பிக்கைகள் தான் காரணம். அது என்னவா ஆகுதுன்னு பாருங்க. இப்போ if you believe in all these things, இதையே உங்கள் நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் இது உண்மையாவே உங்கள் நிகழ் வாழ்க்கையில இது நடக்குது. I want to live a joyful life. We must think prosperous thoughts. ஜாய்ஃபுல்லா இருக்கணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த மாதிரியே இருக்கணும். ஆனா அந்த மாதிரி உங்கள்கிட்ட வர்றது இல்லையே, ஏன்னா உங்க நம்பிக்கைகள் வேற மாதிரி இருக்கு. ஆழ் மனதுல ப்ராஸ்பரஸ் திங்கிங் உங்களுக்கு கூட வரவே வராது. அப்போ பாயிண்ட் ஆஃப் பவர் இஸ் ஆல்வேஸ் இந்த பிரசன்ட். நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாரும் சொல்றோம் பிரசன்ட் தான் பிரசன்டா இருக்கு, இங்கதான் இருக்குங்கிறது. ஏன் உங்களால அதை ஏத்துக்க முடியல, உங்களால அதை மாற்றிக்க முடியல? ஏன்னா உங்க ஆழ் மனதில் இருக்கிற நம்பிக்கைகள் வேற. பாருங்க, இப்போ இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ச் யுவர் தாட். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் எந்த சமயத்துல எந்த மாதிரி எண்ணங்கள், கோபமா இல்ல பயமா இல்ல ஒரே மரணத்து சம்பந்தமான பயமா, இதெல்லாம் வருதுன்னா இது உண்மையானால் there is no time to waste. உங்களுக்குள்ள இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தினப்படி வாழ்க்கையில நடந்துட்டே இருந்துச்சுன்னா, don't waste your time trying to change your thoughts. Are you willing to change? உங்க எண்ணங்களை மாத்திட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். பழைய நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள இருக்கிற பிலீஃப் தான் காரணம். அது எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப என்ன மாதிரிலாம் உங்களுக்கு உங்களை பத்தின உங்களோட நம்பிக்கை இருக்குங்கிறத ஒரு புக்ல இருந்து அப்படியே பாருங்க. ஏதோ ஒண்ணுன்னா, ஏதோ ஒரு புது உங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க ஏன் ரெசிஸ்ட் பண்றீங்க, உங்க மாத்திக்கிறதுக்கு நீங்க ஏன் ரெடி இல்ல, எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன சொல்லுவீங்கன்னா, செல்ஃப் கான்செப்ட் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, சின்ன வயசுல இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இருக்கா, அப்புறம் நான் ரொம்ப சின்னவன், இல்லாட்டினா நான் ரொம்ப குண்டா இருக்கேன், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இல்லாட்டினா எனக்கு சக்தி இல்ல, நான் உயரமா இல்ல, நான் ஒரு சோம்பேறி, என்னால இல்லாட்டா இன்னொரு நான் ஒரு பலசாலி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கைகள். நான் அதிபுத்திசாலி, இல்லைன்னா பரம ஏழை, நான் ஒரு உதவாக்கற, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒருத்தருக்கும் ஒருத்தர் மாதிரி நம்பிக்கைகள் இருக்கும். இப்படி இருக்கிறதுனாலதான் you don't want to change yourself. அதுதான் இந்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி செல்ஃபா உங்களை பத்தி எனக்கு கான்செப்ட், நான் ஒரு சோம்பேறிங்க, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் அப்படியே வளர்ந்துட்டேங்க. அப்ப நீங்க சோம்பேறியா இருக்கிறத நீங்க சுறுசுறுப்பா இருக்கு மாறதுக்கு நீங்க you are not ready.
இந்த எண்ணங்களுக்கு எல்லாமே அத இதையும் தவிர அந்த மாதிரி தாண்டி வரதுக்கு வந்துட்டாங்க. நீங்க மனவளக்கலையும் கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு நல்லதை பண்றதுக்கு ஒரு டிலேயிங் டாக்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைங்க, இல்லைன்னா ஒரு நல்ல நேரம் வரணுங்க, நேரம் வரப்ப நான் வரேன், இப்ப எனக்கு டைம் சரியில்லை, அதான் இப்ப எனக்கு வந்து சரியான முறையில சிந்திக்க முடியலைங்க, எனக்கு கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன், நல்லா யோசிச்சுட்டு வரேன்னு கொஞ்சம் அழகா சொல்லுவாங்க. ஆனா இன்னும் எனக்கு இது டைம் இல்ல, நேரம் இல்லைன்னு அதுல நான் ஈடுபட்டிக்கிற அளவுக்கு என் பெரும் கல்வி என் டைம் வேணாம் இருக்க, எனக்கு வேற வேலையெல்லாம் நிறைய இருக்கு. They want to live in that rotten life. They don't want to change. அப்புறம் இன்னும் சில பேர் நான் அதை யோசிச்சு நாளைக்கு சொல்றேன், இது எனக்கு இப்ப நேரம் சரியா இல்ல, காலமெல்லாம் கடந்து போயிடுச்சு, இன்னும் நிறைய டைம் இருக்குங்க, இன்னும் பணம் சம்பாதிக்கணுங்க, எல்லாம் சம்பாதிச்சுட்டு வர்றேங்க அப்படின்லாம் இதெல்லாம் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்ற மாதிரி ஒரு டைமா இருக்கும். இதெல்லாம் மைண்ட் நம்மளே ஏமாத்திக்கு. ஹவு டு சேஞ்ச்னா நமக்கு நிறைய சாமி சொல்லி கொடுத்தாரு, எக்ஸசைஸ், டூல், மைண்ட் ட்ரைனிங், ஃபர்கிவ்னஸ், ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தும் இதை பழகிட்டாலுமே ஏன் சேஞ்ச் பண்ண முடியலன்னா அதை சரியா நீங்க அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பேசிக்கலா ஃபண்டமெண்டலா அதுக்கு என்ன வேணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். Now let us go ahead. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா புதிய ஒரு எண்ணத்தை நீங்க யூ ஸ்டார்ட் அனலைசிங். அனலைஸ் பண்ணணும் உங்க எண்ணங்களை, என்ன மாதிரி எண்ணம் வருது, எந்த எண்ணம் எந்த சமயத்துல வருது, இது சரியா தவறா, எண்ணம் ஆராய்தல் ஒரு பயிற்சி முறை செய்யணும். அப்புறம் அஃபர்மேஷன்ஸ், அதுக்கு சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அதான் மெடிடேஷன். அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ஹோலிஸ்டிக் பிலாசபி, பாடி, மைண்ட் அண்ட் சோல். இந்த ஹோலிஸ்டிக் பிலாசபில உடல், மனம், உயிர், அறிவு, இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உடல்னா என்ன, உயிர்னா என்ன? ஒரு உடல் தெரியும் சார், உயிரை பத்தி தெரியும் சார், ஆனா உடல் மனம் தெரியும், ஆனா அந்த அறிவு அதுல எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு for your better understanding, நீங்க இல்ல ஒரு வீட்டுல ஒரு டிரான்சிஸ்டர், சாரி இந்த காலத்துல ஒரு சிடி பிளேயர் வாங்கிட்டு வரீங்க, சிடி பிளேயர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கேசட்டோ ஒரு சிடி பிளேயர் வாங்கிட்டு வந்தாச்சு, ஆடியோ சாமிஜி பாட்டை கேட்கணும், சிடி பிளேயர் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதை கேட்க டைம் வந்தாச்சு, புதுசா வந்து பேக் பண்ணி அன்பேக் பண்ணிட்டு சிடியை உள்ள போடுறீங்க, கேக்குமா? என்ன பண்ணும்? ஏதாவது சப்ளை பவர் கார்டு உடனே தேடி எடுத்து வச்சு ஒரு 3 பின் பிளக்ல போடுறீங்க, பிளக்ல கனெக்ட் பண்ணியாச்சு, கேக்குமா? கேட்கல. சுவிட்ச் ஆன் பண்ணும். ஓகே, ஆன், சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுனே ஊன்னு ஒரு சவுண்ட் தான் வருது, ஆனா கேக்குமா? ப்ளே பட்டன் அமுக்கணுமா? ஓகே, ப்ளே பட்டன் அமுத்தியாச்சு, அப்பவும் கேட்கலையே. வால்யூம் கொடுக்கணும் இல்ல? ஓகே, கிராண்ட் வால்யூம் போட்டாச்சு, வால்யூம் கொடுத்தாச்சு, அப்பவும் கேட்கல. சிடியும் போட்டாச்சு, ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணியாச்சு, கரண்ட் இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, சப்ளை வந்தாச்சு, ஊன்னு சவுண்ட் வேற கேக்குது, டியூன் பண்ணியாச்சு, சிடில பாட்டு இருக்கும், சிடியை பார்த்துட்டு போட்டாச்சு, பாட்டு சிடி பிளேயர் ரெஃபரன்ஸ், சிடி பிளேயர் வேலை செய்யுது, புது சிடி பிளேயர் வேலை செய்யுது, கேட்கும் சார், ட்ராக் செலக்ட் பண்ணுங்க. சோ அதோட மேனுவல் எடுத்து பார்த்த, மேனுவல் எல்லாம் படிச்சு பார்த்தாச்சு, படிச்சு பார்த்தா ஒண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க, எம்டி சிடியை போட்டீங்க. இந்த சிடிங்கிறது இட் இஸ் யுவர் பாடி, இட் இஸ் ஒன்லி a body, it has no meaning. இந்த உடம்புல எப்போ உயிர்ங்கிறது கேபிளை கனெக்ட் பண்ற வரைக்கும் இந்த கேபிளும் ஒரு சாலிட் மெட்டீரியல் தான், உடல் தான். இந்த சிடியும் அந்த டிஸ்கும் ஒரு சாலிட். இதுல வந்து சப்ளை கொடுக்கிறது தான் உங்க லைஃப் ஃபோர்ஸ், உயிர். இது வந்து பாடி, பிசிக்கல் பாடி. இட் இஸ் ஆல் தி ஹார்ட்வேர். இட் இஸ் தி எனர்ஜி
electrons which is jumping inside and it gets inside உள்ள போகுது. அப்போ இது hardware is the body, the power which is going inside is your life force. அந்தாச்சு. திருப்பியும் பாட்டு கேட்கல, ஏன்னா எதை போட்டீங்க உள்ள? எம்டி கேசட் போட்டிருக்கீங்க. அதுவும் ஹார்ட்வேர் தான், கேட்காது. இப்போ அதோட என்ன எம்டி சிடியை போட்டிய, சாமிஜி சிடி இன்னொன்று அதுல நான் எழுதாம வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்குறீங்க. அதை போட்டுனே என்ன ஆகுது? கேக்குது. அப்போ இந்த மைண்ட்ங்கிறது the recorded part. இதான் சாஃப்ட்வேர். recorded part. பாடி ஹார்ட்வேர், பவர் வந்து லைஃப் ஃபோர்ஸ், அந்த ரெக்கார்டட் பார்ட் வந்து மைண்ட், மனம். இல்லைங்களா? இது எப்படின்னா உடல் நல்லா இருக்கும், உயிர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் இல்லாத மூளை வேலை செய்யாதனால இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் கோமா. உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு, ஆனா வேலை செய்யல. இல்லைங்களா? சரி, இப்போ நாலாவது என்ன சொன்னேன்? A man is a combination of body, soul, உயிர், அப்புறம் மனம், அப்புறம் இன்னொரு body is a man is a combination of four: consciousness, அறிவு, உடல், உயிர், மனம், அறிவு. Man is a combination of four. மூணு தெரிஞ்சுக்கிட்டீங்க. Body is a hardware, the energy, current வந்து இது வந்து power, life force. Mind ங்கிறது the data recorded is mind. உயிர் எங்கீங்க? அறிவு எங்க வந்துச்சு சார்? அந்த கான்ஷியஸ்னஸ், அறிவு இங்க எங்க வருது? அதான் ரெக்கார்டட் பார்ட். ரெக்கார்ட் பண்ணா சாமிஜி பேசுறதா கேக்குது. அது கேக்குறதா அறிவா? அது என்ன சொல்ல என்ன அதுல இருக்குன்றத என்ன இன்னும் திங்க் பண்றீங்கன்னு பாருங்க. எல்லாம் யோசிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் புரிஞ்சிருக்கு? ஆடியோமா கொடுத்ததுக்கு ஓகே, என்னால புரிஞ்சுங்க. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். வாட் இஸ் இட்? அறிவுங்கிறது ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். பாருங்க, அது உதாரணமா ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து 230 வோல்ட்ஸ் வர வரைக்கும் இந்த மோட்டார் டிசைன்டு 7800 rpm. அதான் ஆர்டர். 230 வோல்ட் வரணும், அது வந்தாதான் மோட்டார் 7800 rpm ல சுத்தும், அதை ரீட் பண்ணும். அந்த rpm ல ரெக்கார்ட் பண்ணதுனால அதே rpm ல தான் உங்களுக்கு கரெக்டா கேட்கும். இப்போ வோல்டேஜ் குறைந்தா என்ன எப்படி கேட்கும்? இழுத்துட்டு கேட்கும். ஸ்பீட் வோல்டேஜ் அதிகமாகி ஸ்பீடா வருதுன்னா மிக்கி அண்ட் என்னது சிப் அண்ட் டெயில் மாதிரி வீட்டு வரும் இல்லைங்களா? So if the order of function is lost, nothing works. இந்த அறிவுங்கிறது the order of function. இந்த மோட்டார் இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓடணும், 230 வோல்ட்ஸ்ல தான் பவர் வரணும், இந்த பட்டனை இப்படி அழுத்தணும், இந்த பட்டன் ரிப்பேர் ஆனா கூட அது ஒர்க் பண்ணாது. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் அறிவு. இப்ப எல்லாமே இயற்கையில எல்லாமே எப்படி நடந்துட்டு இருக்குங்க? ஆர்டரா எல்லாமே. அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகறப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். So I hope you are all convinced. Okay. இப்போ இந்த பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா, ஹோலிஸ்டிக் பிலாசபியில பார்க்க தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு சேஞ்ச், மாற்றம் வரும். இப்போ பாருங்க, the intellect can clarify the intent. எவ்வளவு தூரம் உங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கோ, this நம்பிக்கை, உங்களுடைய belief. சின்ன வயசுல உங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க, இவன் உதவாக்க, இவன் சரியா படிக்க மாட்டான், இப்படி எல்லாம் சொல்லி இருந்தது தான் உங்களுடைய நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும். உங்களுக்குள்ள வர்ற எண்ணத்துக்கு காரணமே உங்கள் நம்பிக்கைகள் தான். அந்த நம்பிக்கைகள் வந்து எண்ணம் வந்த உடனே அது வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுது? உணர்ச்சிகளா மாறிடுது. It's your feelings. சினம் வயப்பட்ட எண்ணம் வந்தா என்ன ஆகுதுங்க? உணர்ச்சி என்னவா மாறிடுது? சினமா மாறிடுது. கவலை வயப்பட்ட எண்ணமா இருந்துச்சுன்னா கவலையா போயிடுது உடம்புல. ஆசை வயப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எனர்ஜி வந்துருது, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க. So like this, உங்கள் நம்பிக்கைகள் உங்களுடைய எண்ணங்களா மாறுது.
அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குது. அந்த உணர்ச்சிகள் படிதான் நீங்க செயல் செய்வீங்க. உங்களை அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. உணர்ச்சிகள் படிதான் நீங்க செயல் செய்வீங்க. அந்த செய்யற செயலுக்கு முடிவு வரும். இப்ப உங்க நம்பிக்கைகள் தான் உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை இப்ப தீர்மானிக்குது. அப்போ இவங்க பிலீஃப்ஸ் இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படிதான் நம்ம இருந்திருந்தாலும் where there is a will there is a way. உங்களை மாற்றிக்கிறதுக்காகத்தான் பாருங்க, இந்த படைப்புல வந்து கடவுள் தன்னை மாற்றிக்கிறதுக்காக ஒண்ணு செஞ்சு ஒரு வழிமுறை செய்யலைன்னா nobody will love to live in this world. அப்புறம் வேர்ல்டே ஃபுல்லா கேஸா மாறிடும். நான் நிலப்பாட்டு நடக்கிறது இல்லையே, செயலுக்கு தகுந்த விளைவு இல்லையேங்கிறப்போ ஒருத்தர் அடிச்சு செஞ்சுட்டு என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். செயலுக்கு தகுந்த விளைவு இல்லையே, யாரை நீ கண்டுக்கவே வேண்டாமே. அப்ப மாற்றிக்கிறதுக்கு வழி உண்டா? வழி இருக்குங்கிறப்ப ஒருத்தர் மாற்றத்துக்காக வரோம். நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். We all want to change. நல்லவங்களா மாறணும். நான் ஒரு I would like to set an example. I want to live like a saint அப்படிங்கறதெல்லாம் எண்ணங்களை மாற்றத்துக்காக இங்க வந்திருக்கோம். இந்த வழிமுறை இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. கடவுள் படைப்புல எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி தீர்மானம் கண்டிப்பா இருக்கு. நிறைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ் எல்லாம் மாத்திக்க முடியாதுப்பாங்க. சாமிஜி தான் கண்டிப்பாக ஒரு 3 ஆர்கனைஸ் தியானத்துல செய்யறப்போ, பிட்யூட்டரி கிளாண்ட்ல செய்யறப்போ தப்பு பண்ண மாட்டீங்க. ஃபியூச்சர் கர்மா, ஆகாமிய கர்மா இஸ் பியூர். தப்பு பண்ணா கடன் வாங்கல, வட்டி கட்ட வேண்டியது இல்லை, இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இல்லை. அப்போ ஃபியூச்சர் கர்மாஸ் ஆர் நோ மோர் தேர். துரியத்துல தியானம் பண்றப்போ you can superimpose your thoughts, positive thoughts and right actions ல பண்ணிக்கிறப்போ present life imprint போயிடுது, பிராரப்த கர்மா கழிஞ்சு போயிடுது. துரியாதீத தவம் பண்றப்போ பழைய வினை பதிவுகள் பஞ்சத கர்மாவும் போயிடுது. இந்த 3ஐயும் பர்ஃபெக்ட்டா ஆர்டரா சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லா பிராக்டிஸ்லயும் இருக்கு, ஆனா நமக்கு தெரியுற மாதிரி தெள்ள தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப மாற்று முறை தீர்மானம் இருக்குன்னு தெரிஞ்சீங்க. இந்த வழியில உங்க நம்பிக்கைகளை மாத்தி இருக்கிறப்ப உங்க எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறுறப்போ உங்க உணர்வுகள் மாறும், உணர்வுகள் மாறுறப்போ உங்க செயல்கள் மாறும், செயல்கள் மாறுறப்போ முடிவுகள் நல்ல முடிவா இருக்கும். அதான் திருப்பியும் ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு செல் எப்படி, செல்ல இருந்து எப்படி பிகம்ஸ் ஒரு மாலிகுல் இருந்து ஒரு ஒன்னா ஆர்கான், ஒரு டிஷ்யூ, அப்புறம் ஒரு செல்ஸ், ஒரு ஆர்கான், that becomes your system. அதுக்கப்புறம் ஒரு full body. அதே மாதிரி cells, tissues, organs and system இப்படிதான் வருது. 300 new cells are born every day. 300 million cells. நமக்கு தெரியுதா? வரணும், சாப்பிடணும், போறோம், அவ்வளவுதான். 300 புதிய செல்கள், 300 billion cells, new cells every day புதுசா வருதுங்கிறப்போ புது செல்களுக்கு நான் சோம்பேறி தான், எனக்கு கொடுத்து வைக்கிறது தான் அப்படின்னா என்ன பதிலுங்க? நான் ஊதாரி, எனக்கு காசு நிக்காது, நான் கொடுத்து வைக்கலே. நீங்க ஒரு முறையும் புதிய செல்களை நீங்க மாற்றிக்கிறதுக்கே ரெடியே இல்லை. நீங்க டாக்டர் பிஎம் ஹெக்டேன்னு ஒருத்தர், நீங்க அவரோட டெக்டாக் நிறைய வெப்சைட்லாம் நீங்க போய் பார்த்து கேட்டுருக்கலாம். அவர் சொல்லுவாரு எப்படியெல்லாம் நமக்கு ஒரு செல்லுல எப்படி இருக்குன்னா, ஒரு செல் டெத் இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ். செல் டெத் ஆன உடனே அந்த செல் டெத் செல்லை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கிற செல் ஸ்லிப் ஆயிருக்கும். செல் ஸ்லிப்பிங், செல் சப்போர்ட் அப்படிங்கிற கண்டினியூஸ் ப்ராசஸ் நடக்குது. இதெல்லாம் இறைவன் படைப்பிலேயே இருக்கு. டக்குன்னு எல்லாமே நடக்குது. நம்ம தான் நம்பிக்கையே இல்லாம கொஞ்சம் ஆளுமே டாக்டர் கிட்ட போயிடும். சார் நீங்க நேரம் கண்ட காது ஓடிங்க ஆவுன்னா எங்க ஓடிடும்? டாக்டர் கிட்ட போயிடும். அவர் சொன்னாரு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க அவர் ஆஸ்பத்திரி எடுத்து போகாம இருந்தீங்கன்னா இறைவன் புது ஹார்ட் அவருக்கு கொடுத்துருவாரு. திருப்பியும் அவர் 120 வருஷம் உயிரோடு இருக்கலாம். அன்பிலியபிள் டாப். நீங்க போய் வெப்சைட்லாம் போய் கேட்டு பாருங்க. பிஎம் ஹெக்டே. ஓகே, இப்போ இந்த மாதிரி 300 நியூ பில்லியன் செல்ஸ் ஆர் born, 200 மில்லியன்ஸ் பர் மினிட் புது செல்கள் வந்து நமக்கு பிறக்குது, அழியுதுங்கிறப்போ புது செல்களை நம்ம பழைய நம்பிக்கைகளையே வைக்கிறதுனாலதான் நம்ம லைஃப்ல மாற்றங்கள் வரலை. அப்ப மாத்திக்கணும். அதான் திருப்பியும் வரேன் மார்னிங் சொன்ன மாதிரி. இப்போ உங்க அந்த மாதிரி செல்கள்ல எவ்வளவு நம்ம உடம்புல வாட்டர் இருக்குன்னு பாருங்க. 75% your body is filled with water. இதுல வந்து பிரெயின்ல வந்து 1.5 kg நம்ம பிரெயின் வெயிட். குழந்தை பிறக்கிறப்போ என்ன பிரெயினோட வெயிட் தெரியுங்களா?
பிறந்த குழந்தைக்கு என்ன வெயிட் இருக்கும்? பிரெயின் வெயிட் 450 கிராம்ஸ். 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பிரெயின் வளருது. இப்ப நம்ம மூளையாவது என்ன வெயிட்னு தெரியல. ஐயோ 1450 கிராம்ஸ். அதுதான் குழந்தைக்கு ஒரு 3 வயசு வரைக்கும் தலையில 450 கிராம் இருந்தா வளரும் 3 வயசு வரைக்கும். அதான் நடுவுல தலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமா இருக்கும். நீங்க ஸ்கல்ல போட்டோலாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிட்வீன் ஸ்கல்ல நிறைய சாஃப்ட் மெட்டீரியல் டிஷ்யூ நிறைய இருக்கும். வளர்ந்துருக்காது. அதான் குழந்தை கீழே விழுந்தாலும் குழந்தைக்கெல்லாம் அடிபடாது. ரப்பர் மாதிரி வளைஞ்சிக்கும். குழந்தை வளர்ச்சியை வந்து யாராவது நீங்க உங்க குழந்தை வளரலைங்கிறப்ப டாக்டரை கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த இடத்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு. பிட்வீன் போன்ஸ் எவ்வளவு சாஃப்ட் டிஷ்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் அவனோட வளர்ச்சியே. அப்ப அந்த மாதிரி பிரெயின் செல்ஸ், பிரெயின்ல வந்து 1.5 kg பிரெயின்ல 80% தண்ணி தான் இருக்கு. கிரே மேட்டர் ஒயிட் மேட்டரை புளிச்சு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தண்ணிங்க? இதுல 80% வாட்டர் தான் இருக்கு. அது மாதிரி உங்க லங்ஸ்ல 90% வாட்டர். So all your bodyல கிட்னிஸ்ல 82% போன் அவ்வளவு சாலிடா கெட்டியா இருக்குன்னு நினைக்கிறோம். அதையும் ஒரு கிரஷர்ல போட்டு புழிஞ்சீங்கன்னா எவ்வளவு பர்சன்ட்? 20%, 22% தண்ணி தான் இருக்கு அதுலயும். So like this your body is filled with water by 72%, say 75%. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். அப்படி பாத்தீங்கன்னா அதான் இங்க இருக்கும். Say 75% is water. So if you understand this, you will go move further. இது கொஞ்சம் டீடைலா இருக்கும். Okay. இப்போ 83% makes blood. இந்த மாதிரி all the details are given. அப்போ it about 22% of bones ஒரு பெருசா காமிச்சிட்டாங்க. அதுதான் what water does for your body. It acts as a shock absorber in the brain and spinal column. Water helps to deliver oxygen to all over the body. அந்த தண்ணி மூவ் ஆறதால என்னென்னலாம் it supports our bodyங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம உடம்புல எவ்வளவு செல்ஸால இந்த உடம்பு ஆனதுன்னு மார்னிங் டிஸ்கஸ் பண்ணோம். இட் ஆல்மோஸ்ட் 10 to the power எவ்வளவு ஒரு வெயிட் படி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இந்த வெயிட்ட புரிஞ்சுக்க முடியலன்னா கூட ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ another idea. டோட்டலா இப்ப இதான் சொல்றாங்க 100 trillion செல்ஸான ஆனது தான் செல்லால ஆனது தான் நம்ம உடம்பு பிசிக்கல் பாடி. 100 trillion cells is in our human body. இந்த ஒரு செல்லிலையும் எவ்வளவு ஆட்டம் பாருங்க. ஹியூமன் செல்ஸ்ல 100 trillion. அப்ப 100 trillion into 100 trillion. so many இறைத்துகள்கள் வச்சுக்காங்க. சோ இவ்வளவு செல்லால ஆயிருக்கு நம்ம பாடி. எவ்ரி செகண்ட் இவ்வளவு செல்கள் பிறக்குது அழியுது. இந்த ஒரு ஐடியா வச்சுங்க. now we will move further. இப்போ 100 trillion cells and we have the human body. Yes, இதுல வந்து amalgamation of all these billions of cells working together in each with its own cell cycle integrated to the massive functioning of the human body. இதெல்லாம் டோட்டலா இன்டகிரேட் ஆகி வேலை செஞ்சிட்டு இருக்கு. செல் டிஷ்யூ வேலை செய்யறதுனா ஒரு ஹோல் ஹியூமன் பாடியா பாக்குறோம். இத வந்து if you think என்ன ஒரு blood cell வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு அப்படி பார்க்கணும். blood cell எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 days வரைக்கும் நம்ம ஆர்பிசி ரெட் பிளட் செல் வேலை செய்யுது. லைஃப் மாறிடுது. 120 நாளுக்குள்ள ரெட் பிளட் செல் என்ன ஆயிடுங்க? loses its life, it changes. புதுசா பிளட் செல் வருது. அப்ப நீங்க உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கேன்னு இல்லாம நான் ரொம்ப பெருமையா அவங்க சொல்லிக்காங்க. எனக்கு என்ன இருக்குங்க? எனக்கு கொஞ்சம் ஆஸ்துமா இருக்குங்க. ஆஸ்துமா இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு கொஞ்சம் அப்பப்போ வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கு. இது மாதிரி நீங்க உங்க டிசீஸ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த டிசீஸ் உங்களை விட்டு ஏன்னா அவ்வளவு செல்களும் அமால்கமேஷனும் தன்னோட இன்டகிரேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ புது செல் வரப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வியாதி இருக்குங்கிறப்ப அதுலயும் வியாதி ஒட்டிக்குது. புது செல்லுல அந்த வியாதி வேண்டாம், நான் நல்லா ஆயிட்டேன்னு ஒரு கூட எண்ணத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா மாறிடும். So எண்ணம் போற வாழ்க்கை. Because that's barely 1 cubic millimeter of blood. இப்போ இவ்வளவு பிளட் தான், 1 cubic millimeter blood தான் இருக்கு. அவ்வளவு செல்கள் இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. உங்க எண்ணத்துல மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா புதிய பிளட் செல் 120 நாள்ல போறது உடனே நீங்க மாற்றத்தை கொண்டு வர்றப்போ புதிய செல்கள்ல அந்த எண்ணம் பதியும். the blood RBC cells சந்தோஷமா உங்க நல்ல எண்ணத்தை
தூக்கிட்டு உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் போகுது, அந்த சந்தோஷத்தை கொடுக்குது, நீங்களும் ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி சொல்றவா சார், ஆர்பிசி ரெட் பிளட் செல் மாத்திரம் 120 டேஸ் நீங்க உங்க உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் லைஃப் சைக்கிள் என்னன்னு பாருங்க. உங்க சும்மா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ஸ்டமக்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரேன், ஒரு ஸ்டமக்ல ஒரு மியூக்கஸ் காரமா புளிப்பா அதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லைங்களா, ஹார்டா, அதெல்லாம் டைஜஸ்ட் பண்றப்போ இந்த மியூக்கஸ் மெம்பரேன் வந்து வாரத்துல 5 டேஸ்ல மியூக்கஸ் மெம்பரேன் சேஞ்ச் ஆகும் பாருங்க. அது ஸ்டமக் இன்னர் லைனிங் 2 டேஸ்ல 2 to 4 days இன்னர் லைனிங் சேஞ்ச் ஆகுது. அப்போ எனக்கு அசிடிட்டி எப்ப பாரு ஜெலிஸ்ல நம்பிட்டே இருந்தீங்கன்னா புதிய செல்களுக்கும் நான் ஒண்ணும் வேலையே செய்ய வேண்டாம், அவன் தான் அசிடிட்டி ஊத்திக்கிறானே, அசிடிட்டின்னு சொல்லி ஜெலிஸ்ல ஊத்திக்கிறானே, ஃப்ரீ மெடிக்கல்ல ஃப்ரீயா மருந்து தர்றான், வாங்கி ஊத்திக்கிறோம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் யுவர் திங்கிங் தேவை இல்ல. ஒரு 2 நாளைக்குள்ள அந்த ஸ்டமக்ல இருக்கிற லைனிங் சேஞ்ச் ஆகிறது. அது மாதிரி 10 நாளையில ஒரு பாருங்க, அதை படிச்சு பாருங்க. ஸ்கின் எபிடர்மல் செல்ஸ் ஆர் சேஞ்சிங் இன் 2 to 4 days. அதான் அப்படியே செல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே உதிர்ந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 500 டைம்ஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல என்ன பண்றாங்க, ஒருத்தருடைய மூஞ்சியை தொடச்சிட்டு அந்த டவல் போன இடத்துல கொண்டு போய் இந்த 500 டைம் எலக்ட்ரான் அப்படியே நிறைய அந்த டெத் செல்கள் இருக்கிறத காமிக்கிறாங்க. இதை வந்து உங்க கையை மடிக்கிறப்ப இந்த ரேகைங்கெல்லாம் மடிது இல்லைங்களா, வெயில் காலத்துல அப்படியே அந்த ஒரு 500 டைம்ஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கொண்டு வச்சுட்டு இங்க காமிக்கிறோம் ஸ்கிரீன்ல. புழு our body is filled with all bacteria. கண்ணுல இருக்கிற இந்த ஐலிட்ஸ்ல இருக்கிற ஒரு முடியை எடுத்து அந்த டெட் எண்ட்ல அந்த மைக்ரோஸ்கோப்ல அப்படியே நிறைய புழு படபடன்னு ஊறிட்டு இருக்கும். எதுக்குன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வரதை எல்லாம் அது சாப்பிட்டே இருக்கு. இட் ஈட்ஸ் அண்ட் இட் ஈகோ பேலன்சிங் சிஸ்டம் அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டே இருக்கு நம்ம பாடியில. பாக்டீரியாஸ் ஆர் பில்லியன்ஸ் ஈக்குவல் வெயிட்ல பாக்டீரியாஸ் தான் சாப்பிடுறது, கழிவுப் பொருட்களை தின்னு வேலை பண்ணிட்டே இருக்கு. இந்த நம்பிக்கைகள் ஒன்னொன்னும் இறைவனோட படைப்புல எல்லாமே இருக்கு. பாருங்க, வந்து போன் செல்ஸ் ஒரு 25-30 டேஸ் அப்படி பாத்தீங்கன்னா, ரெட் பிளட் செல் 120 டேஸ், ஸ்கின் செல்ஸ் 28 டேஸ்ல புது ஸ்கின் கிடைச்சாச்சு உங்களுக்கு. அப்புறம் இது மாதிரி ஒன்னொன்னும் if you see the neurons ஒரு 60 days, ஒன்னொன்னும் more than 60 years. ஆமா, ஆனா அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா brain cells and nerve cells cannot be revived. நீங்க டிஷ்யூ எதை வேணா மாத்திக்கலாம், ஏன்னா அதுலதான் இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இம்ப்ரிண்ட் யாருக்கு வந்துடும், நமக்கு வந்துடும். ஆனா பிளட்ல அதுலதான் கிடையாது, இம்ப்ரிண்ட் இல்ல. அதனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். ஆர்பிசி எல்லாமே நிறைய சீவ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த போன் மேரோ கூட you can just donate transplant பண்ணிக்கலாம். ஆனா இந்த brain செல்லையும் nerve செல்லையும் which communicates, which stores the data that cannot be revived. Once the cell is dead, it is dead. Okay, அதனாலதான் அது கம்யூனிகேஷனுக்கு நிறைய 2-3 வழி இருக்கு. ஒரு 100%ல we use only 5% அப்படிலாம் God's design. இப்போ இந்த டைம்ல எல்லாமே நமக்கு இவ்வளவு டேஸ்ல புதுசா செல்கள் மாறி இருக்கிறப்போ, இப்போ 75% வாட்டர் உங்க பாடியில என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு பார்த்தோம். இதுல வந்து நான் மார்னிங் டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாக்டர் மசாரு இமாட்டோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட், இதை வந்து he goes all over the world. ஏன் ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி எடுத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அது கெட்டு போறது இல்ல. இப்ப கங்கையில வாட்டர் எடுத்து கொண்டு உங்களுக்கு ஒரு சின்ன காப்பர் வெசல்ல வந்து குடிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு வருஷம் கழிச்சும் எடுத்து தண்ணியில போட்டு தீபாவளி எண்ணி குளிக்கிறப்ப தண்ணி குழு இருக்கா, இல்ல. அதுவே வேற இடத்துல எடுத்து போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆயிடுது, கெட்டு போயிருது, ஸ்டிங்கிங் வாசனை வருது. இந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்றாங்க, இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் என்னன்னு he does the research பண்றப்பதான் he could come to a conclusion. இதுல வந்து all that thought which is imprinted அந்த இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அதோட நிலைமைகள் சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறார். என்ன பண்ணாரு, he does an experiment. ஒரு நதியில ஒரு ஆத்துல ஒரு இடத்துல வர்றாங்க, frozen ஒரு 3 ஹவர்ஸ்ல -25 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு தண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்றாரு. பண்ணி பார்த்தா then it crystallize ஆகறப்போ he could find out different results. அதுல என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்க.
இப்ப ரிட்டர்ன் வேர்ட்ஸ் இதுல வந்து பிளஸிங்கோட எழுதி வச்சீங்கன்னா அந்த தண்ணியில வேற டிஃபரெண்ட் ஒரு பிக்சர் இல்லைன்னா ஒரு மியூசிக்கோட வச்சு அந்த தண்ணியில காமிச்சீங்கன்னா இட் சேஞ்சஸ் இட்ஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி இப்போ பாருங்க மேல இந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ட் ஆஃப்டர் தி எக்ஸ்போஷர் ஆஃப் தி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நல்ல எனர்ஜியோட வாழ்த்திட்டு போன அந்த தண்ணியில மார்னிங் ஐ டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா, இது வந்து பிளஸிங் பண்ண அந்த வாட்டர்ல வந்து you could see a thank you னு சொன்ன வாட்டர்ல இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்ன் தேங்க்ஸ் னு சொன்னது ஒரு திபெத்தியன் ஒரு பாசிட்டிவ் வேர்ட் சொன்ன இடத்துல லவ் அண்ட் அப்ரிசியேஷன் சொன்னதுல பாருங்க கான்செப்ட் இஸ் சம்திங் லைக் a பாசிட்டிவ் ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்கு எல்லா இடத்துலயுமே. thank you all these thing மதர் தெரசா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா சொன்னது எல்லாமே நீட்டா இருக்கும். so positive gives a perfect pattern எண்ணங்கள். இதுவே ஒரு நெகட்டிவ் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லீங்களா, பாருங்க the crystal formed after the exposure of a negative words. அந்த தண்ணியை திட்டிட்டு போன்னு சொல்ற இடத்துல பாருங்க அடோல்ஃப் ஹிட்லரோட ஃபேஸே தெரியுதாங்க. இதெல்லாம் நான் வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்தது. you make me sick அப்படிங்கிறப்ப அந்த வாட்டரோட கண்டிஷன் பாருங்க. it is all the frozen water the picture taken out. அப்ப உங்க எண்ணங்கள் அப்ப நீங்க தண்ணியில வீட்ல 75% உடம்புல தண்ணி இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகுது, நான் ஒரு சிக்லி பர்சன் அப்படி பெருமையா சொல்லிட்டீங்கன்னா you are always sick. no I go to doctor every time அப்படிங்கன்னா you depend on doctor. ஜோக்கா ஒரு சாமிஜி வந்து சொல்லுவாரு, ஒரு அம்மா இந்த மாதிரி கிளாஸுக்கு வர்றப்போ சார் சாமிஜி எனக்கு வந்து ஒரு டயர்டா மூஞ்சி அப்படியே லாங் ஃபேஸா வச்சுட்டு வராங்க சாமிஜி கிட்ட. அப்போ நம்ம சாமிஜி இல்ல வேற ஒரு குரு கிட்ட, ஏமா அப்படி மூஞ்சி அப்படி லாங் ஃபேஸா வச்சுட்டீங்க, வாட் இஸ் தி ப்ராப்ளம், நீ டாக்டர் ஆச்சே நீயே அப்படி இருக்கலாமான்னு கேக்குறாங்க. என்ன சாமிஜி பிசினஸே என்னமா பிசினஸே இல்லைங்கறியமா, என்னமா பண்ணீங்க, you must be happy. what is that oath you have taken on the day of taking your degree? I must help to remove all the sickness from the world. I must help those who come to me for sickness. அப்படினா நீ எடுக்கறேமா, you must be happy அப்படினே. no Swamiji, how can I live? so how can I live grappa, it is business ஆயிடுச்சு. so what do you want me to do அப்படிங்கறாரு. now what can I do, you must be happy. people are not sick na, you must be happy. business குறஞ்சதுனா you must be happy. no Swamiji, how can I, so what do you want me to do, you must do something. okay, don't worry, tomorrow when you chant your mantra I just do a small change, that's all. okay Swamiji, tell me. sarve janaru sukhino bhavantu அப்படினு சொல்றதுல sarve janaru rogino bhavantu உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னவா மாறணும், ரோகியா மாறணும்னு சொல்லிட்டு உனக்கு பிசினஸ் வந்துரும், அவ்வளவுதானே அப்படின்னா. அந்த மாதிரி as long as you think, கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டீங்க, சிரிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. சார் என்ன சொல்றீங்க, இப்போ ஒரு கிளினிக் ஓபன் பண்ணா டெய்லி யாருமே வரக்கூடாதுன்னு பண்ணணும். ஆனா அவர் கம்பெனியில உட்கார்ந்து அவருக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அவர் கம்பெனியில டாக்டர் வச்சு சம்பளம் கொடுப்பாங்க, எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேஸ் மட்டும் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ so thought processல பாருங்க எப்படி நெகட்டிவா இருந்துச்சுன்னா, when you think நெகட்டிவா நினைக்கிறப்போ all exercise பண்ணாதான் மசில் 7 pack 6 packs எல்லாம் வரணும்னு நினைக்கிறப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அதுதானே. ஆனா to do exercise about it's a very difficult task, feeling that I really cannot do it, feel like doing it அப்படின்னு தப்பிச்சுக்கிற வரைக்கும் இங்க உங்க ஆக்ஷன் என்னவா இருக்கும், I am going to take a nap. என்ன அதான் ரொம்ப கஷ்டம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது. நீங்க சரி போய் தூங்கு, போய் தூங்குறோன்னே இங்க பலம் அதிக தூங்கி, இதுதான் ரிசல்ட் விளைவு. பலம் இங்க வரணும்னு பாத்தீங்க, ஆனா எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகுங்க, லூசா வாட்டர் ஸ்டாக்னேட் ஆயிட்டு தொங்க ஆரம்பிச்சிடும் சார். சோ அதுவே நீங்க இது ஒரு சின்ன ஒரு தாட் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன் தான். ஒருத்தர் வந்து உனக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருச்சு அப்படியா அப்படின்னு ஆசையா கேட்கறான்.
எனக்கு ஜென்மத்துக்கு லாட்டரி டிக்கெட்டே அடிக்காது அப்படின்னு அவனோட எண்ணம். அப்ப கிடைக்கும். ஆனா ஒரு தடவை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஃபீலிங் ஐ அம் எக்ஸைட்டட் கிடைச்சிருச்சுங்கிறானா, அந்த ரைட்டிங் மை பிசினஸ் பிளான், பணம் வந்துருச்சு, பிசினஸ் பிளான்லாம் பண்றான். பிசினஸ் பிளான் பண்ணி அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, இது பாசிட்டிவா நினைக்கிறவனுக்கு. இப்ப இது நெகட்டிவ் உள்ள இருக்கிறவனுக்கு, நீ வாங்குற லாட்டரி டிக்கெட்ல அவனுக்கு வந்துருச்சுங்கிறான், எனக்கு எங்கடா வரப்போகுது, உன் நம்பருக்கு தாண்டா வந்திருக்கு, அப்படியா சரி அப்படின்னு லாட்டரி டிக்கெட் நம்பர் எடுத்து தேடி பார்ப்பான். ஆனா அந்த நம்பர் டிக்கெட்டை எங்கேயோ வச்சுட்டு வேற ஏதோ ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவ கிடைச்சும் கூட அவனுக்கு அதை போய் வாங்குறதுக்கு கொடுக்கணும் இல்ல, டிக்கெட் எங்காவது மறந்து வச்சிருப்பான். இல்லாட்டியும் திருப்பி அங்க போய் வாங்குறதுக்குள்ள போற வழியிலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுவான். ஏன்னா அவ்வளவு பெரிய பணம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி இவங்க நெகட்டிவா இருக்கிறதுனால கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம பண்ணிடும். So stress can decrease your white blood cell count, which leads to poor health. Stress and immunology, இதுதான் உங்க ரீசன். உங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு உங்க ஹெல்த் கம்மியாயிடும். The immunological system includes the following white blood cells forming as a group. இப்போ அடுத்தது ஒரு ஸ்லைட பாத்தீங்கன்னா இது நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம உடம்புல ஒரு செல் ஒண்ணு, ஒரு பாக்டீரியா வருதுன்னு வச்சுக்கிறேன். இந்த செல் என்ன பண்ணும், ஒரு செல்ல வந்து ஒரு பிடிச்சு பாக்குது, என்ன ஒரு புதுசா வருதுன்னு பாக்குது, ஒரு பாக்டீரியா வந்து ஒட்டிக்குது. இது பி செல். ஒட்டின உடனே அது பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. உடனே இந்த பி செல் என்ன பண்ணுது, நான் மாட்டிக்கிட்டேன், நீ தப்பிச்சுக்கோன்னு ரெண்டா பிரிச்சுது. டி செல் ஹெல்பர் செல் ரெண்டா பிரிஞ்சுக்குது. நம்ம உடம்புல இதான் நடக்குது. ஒரு செல் பி செல் என்ன பண்ணுது, ஏதோ புதுசா வரதே பார்க்கலான்னு பிடிக்குது. அது பாக்டீரியான்னு தெரிஞ்ச உடனே என்னையும் பிடிச்சுக்கோ, நீ கண்டுக்கோன்னு ரெண்டா பிரிச்சிருக்கு. அந்த பி செல் டி செல்ல மாறிடுது. இந்த டி செல் ஹெல்பர் டி செல் மாறின உடனே இதுல வந்து ஒரு மெமரி செல் என்ன பண்ணுது, இனிமேல் இந்த பாக்டீரியா வந்துச்சுன்னா என்ன பிடிச்சுக்கோ, இதை தொடக்கூடாதுன்னு ஒரு மெமரி செல்லா மாறிடுது. ஒரு பிளாஸ்மா செல். அது திருப்பியும் அடுத்ததா இந்த பிளாஸ்மா செல் என்ன பண்ணுது, பாக்டீரியா வந்த உடனே அந்த ஆன்டிபாடிஸ், புதுசு எனக்கு அன்னைக்கு வந்து என்ன பிடிச்சது வந்துருச்சுட்டு ஜஸ்ட் த்ரோஸ் தி ஆன்டிபாடிஸ் போடுது. அது ஆன்டிபாடிஸ் தப்புன அந்த பாக்டீரியாவை பிடிச்சு சாப்பிடுது. இதுதான் நம்ம உடம்புல கண்டினியூஸா நடக்கல. ஐ ரிமெம்பர் திஸ் ஒன் ரெட் அலர்ட். இந்த பாக்டீரியா வந்துச்சுன்னா பிடிச்சு வச்சுக்குங்கிற இன்டெலிஜென்ஸ் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இறைவன் படைச்சு வச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவ்வளவுதான் உடனே வந்த உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் கிட்ட எழுதின மருந்து ஸ்லிப்பா வாங்கி அதத்தான் வாங்குறோம். இல்லைன்னா ஒரு பேராசிட்டமால், ஒரு ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர். தமாஷா சொல்லுவாங்க, பெயின் இஸ் a messenger which needs your attention. பெயின் கறதே இங்க கொஞ்சம் கடிச்சதுன்னா உடனே இப்படி கேட்கிறோம், it needs your attention. Pain is a messenger which needs your attention. நீ தடவி கொடுத்து. So blood circulation improve ஆகுது, அங்க pain disappears. ஆனா நம்ம என்ன பண்றோம், மெசஞ்சர் வர்றப்பவே ஒரு பெயின் கில்லர் அந்த மெசஞ்சரை அப்படி கில் பண்ணிடும். அப்ப என்ன ஆகுது, அந்த பெயின் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, ஸ்டாக்னேட் ஆகி that becomes a disease. So don't take any time a pain killer. Leave it. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொல்றேன் பாருங்க. அந்த காலத்துல எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் கிட்ட போற பழக்கமே கிடையாது. டாக்டர் கிட்ட எப்பாவது ஒரு தரம் தான் போயிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே ஞாபகம் எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னா மிளகை இவ்வளவு போட்டு தண்ணியில கொதிக்க வைப்பாரு. ஏமா 1 மணி நேரம் கொதிக்க, ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சுன்னே கருப்பா அந்த தண்ணி ஆயிடும். அந்த தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு கம்பளி போதி படுத்துக்குவாரு. 24 மணி நேரம் காய்ச்சல் போயிடுச்சு. நம்மளாம் அப்படி பண்ண முடியுமா? உடனே எடுத்துட்டு ஓடுவோம் டாக்டர் கிட்ட. ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒன்று போய் டாக்டர் இருக்கோ இல்லையோ அதுக்கு ஈக்குவலா என்ன அந்த பார்மசிஸ்ட் கொடுக்குறாரு அதை வாங்கி சாப்பிடுவோம். These are all things we kill. We don't allow the intelligence within to work. ஐயா, அப்ப இந்த வேக்சினேஷன் போடுறதெல்லாம் இத நான் வந்து இப்ப சொல்லக்கூடாது. இதான் எக்ஸ்பிளனேஷன். உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றோம், நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இததான் சொல்றாங்க. we believe in it, we do it. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா கம்பெனில அடுத்த நாள் லீவ் சாங்ஷன்
நமக்கானது எல்லாம் not I don't want to talk to an international இது அதனால so it is all their business and we are all a victim தாண்டி தான் நம்ம போயா இல்ல மகரிஷி இதை பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்க? மகரிஷி கண்டிப்பா சொல்ல மாட்டார் இல்ல எதையுமே சொல்ல மாட்டார் he don't want to become a controversial person எதையும் அதை பத்தி பேசியிருக்கவே மாட்டார் இதே மாதிரி தான் இது இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்லுவாரு அதோட விட்டுருது டாக்டர் போய் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு மாத்திரை சாப்பிடாம இருக்கலாமே சர்டிபிகேட் கொடுக்கணும்னா நல்ல ஐடியா தான் மருந்து வாங்கிட்டீங்க வீட்டுல வந்து உங்க பாட்டி வைத்தியம் பார்த்துட்டு படு தூங்கி எழுந்திருச்சிங்க சரியா போயிடும் ஓகே when I listen to when I listen with love our body's messages then what happens continuously the mode of thinking and speaking changes நம்ம அதை கேட்கறதே இல்ல அதான் ப்ராப்ளம் so relationship with the book you read you develop a relationship with the writer or the author மைண்ட் அதுக்குள்ள போறப்போ புகுந்து உள்ள போயிடுறீங்க நீங்க ஆத்தராவே அவருக்குள்ளேயே ஒண்ணா கரைஞ்சு போயிடுறீங்க இதான் ரிலேஷன்ஷிப் ஒரு பொருள்கள் கூட நீங்க பொருளை வச்சு அதை உபயோகிக்கிறப்போ யூ வாண்ட் வித் தி ஆப்ஜெக்ட் அந்த பொருள் கூட ஓ ஐ லவ் திஸ் சேர் அப்படிங்கிறப்ப இப்படி மெதுவா இருக்கு I don't like itங்கிறப்ப என்ன ஆகுது அடுத்த தரம் நீங்க இங்க சேர்ல போய் உட்கார்றப்ப என்ன நடக்குன்னு பாருங்களேன் அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இப்படி வச்சிருப்பீங்க மறந்து போய் உட்கார்ப்பீங்க மகட்டி கீழே விழுந்து இடுப்புறாங்க so once you don't develop a relationship with your object உங்க டெலிபோனே எடுத்தீங்க everybody would have experienced இவரெல்லாம் நல்லது வாங்கிக்கிறாரு இவர் யூஸ் பண்ணதை எனக்கு கொடுக்குறாரு இவர் நல்லா புதுசா வாங்கிக்குவாரு ஆனா எனக்கு மாத்திரம் அவர் யூஸ் பண்ணதை எனக்கு வாங்கி தராரு அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆகும் பிடிக்கல இவங்களுக்கு செகண்டரி நான் எப்பவும் செகண்ட்ஸ் தானே பழசு எனக்கு வரும் குழந்தைங்க பழசையும் சாப்பிட வேண்டியிருக்கு இவர் வாங்கி கொடுத்த பழசையும் வச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்ப என்ன ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க ஏன்னா நம்ம பக்கத்துலயே தான் உட்கார்ந்துருக்காங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்போ என்ன ஆகும் நான் ஃப்ரீடம் கொடுத்துருவேன் என்ன வேணா வாங்கிக்க வேண்டியிருவேன் ஃப்ரீடம் கொடுத்துருவேன் அதெல்லாம் அப்படி என்ன வேணா வாங்கிக்கன்னு சொல்லிடுவேன் என்ன வேணா வாங்கிக்கன்னு சொன்னா வாங்க மாட்டேன் so like this அப்போ நீங்க எந்த பொருள் கூட நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா யூ லூஸ் இட் கீழ விழுந்துரும் தண்ணியில விழுந்துரும் உடைஞ்சு போயிடும் நீங்க பாத்துக்கலாம் வீட்டுல சண்டை போட்டு ஏதாவது ரெண்டு பேரும் குட்டிக்காம சண்டை போட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அது உபயோகமாகாம இருக்கும் தட்டி விட்டு கீழே விழுந்துரும் உடைஞ்சு கூட இருக்கு ரெண்டு பேரும் ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா வாங்கிட்டு வந்தோம் பொருள்கள் தான் வீட்டுல இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இதெல்லாம் நீங்க பாக்கலாம் so this is what the relationship food அப்படிதான் weather அப்படிதான் people அப்படிதான் if you love somebody you develop relationship பாக்குறோம் பேசுறோம் உங்க வீட்டுக்கு போறோம் வர்றோம் பிடிக்கலங்கறப்ப தள்ளியே இருக்கும் எவ்வளவுதான் இருந்தா கூட you keep away from it அப்ப இதுதான் வந்து எண்ணங்கள் தான் காரணம் உங்க belief தான் காரணம் இப்போ நீங்க ஒரு ஜாப் அப்படிதான் உங்க எண்ணங்கள் I cannot stand on this job இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லையா then I hate my boss is my pain in my neck அப்படின்னு நீங்க கருத்து வரை கண்டிப்பா வரும் என்ன உங்க ஸ்டேட்மெண்ட் boss is a pain in my neck நெக்னா கழுத்து மேல ஒரு கத்தி தொங்கறவா டமா போயிடும் so then I do not they don't give me enough money I don't have enough money or they don't give me enough moneyங்கறப்போ உங்களுக்கு எப்ப இந்த சம்பளம் 10 ரேங்க்ல உணர்வு வருதோ இப்ப சம்பளம் நிறைய இருக்கிற இடத்துக்கு உங்க தேட ஆரம்பிக்கும் you are detached from the company they do not appreciate my work நான் என்ன செஞ்சாலும் இந்த கம்பெனில எனக்கு ஒரு நல்ல பேரு இல்ல இந்த வீட்ல நல்ல பேர் இல்ல இந்த இடத்துல நல்ல பேர் இல்ல நீங்க நினைக்கிற வரைக்கும் you are going away from the place from the family from the company from your relationship about I cannot get along with these people at work இந்த சக ஊழியர்கள் கூட என்னால ஒத்து போகலன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் you are going away from the company you are either you will be kicked out of the company or you are making yourself and you become a victim of some other reason you are sent out அந்த மாதிரி தான் நடக்கும் அப்ப உங்க எண்ணங்கள் தான் காரணம் கம்பெனி அல்ல I do not know
what I want to do. என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல. என்னமோ வர்றேன் போறேன்னு இருந்து ஏனோ தானோ வர்றேன், சம்பளம் கொடுக்கறேன் வர்றேன்னு இருந்தா கூட you are counting your days. You are going to go out of the company. அப்ப இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் கண்டிப்பா மூணாவது பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் சார். I do not enough money. ஆமா சின்ன சம்பளம் கொடுத்தா வேற கம்பெனி தான் போகும். ஆமா போயிடுவீங்க. அதான் அப்ப நீங்க கம்பெனி வெளியே போறதுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். ஆனா என்ன பண்றோம், இந்த கம்பெனி விட்டு வெளியே போறேன்னு போயிட்டு இன்னொரு 6 மாசம் வேலை கிடைக்காம இருக்கிற காசு அதுக்கு ஒரு ஐடியா. அது என்ன பண்ணும், அங்க போறேன்னு நினைக்கிறப்போ ஒரு புழு பாருங்க, ஒரு இலைய சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு தீர்றப்ப அப்படியே உடம்ப தூக்கி இந்த இலையை பிடிச்சிடும். நம்ம என்ன பண்றோம், தின்னுட்டு விட்டுறோம் இந்த இலைய, அடுத்த இலை கிடைக்கவே மாட்டேங்குது, தேடுறோம். ஒரு 3 மாசம் 6 மாசம் தேடுறதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுது. அதனால என்ன சொல்றேன்னா, இருக்கிறப்பவே இன்னொரு இடத்த பிடிச்சிக்கீங்க. அது என்ன, அது எப்படி சார் பிடிக்கிறதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அஃபர்மேஷன். எப்படி சொன்னா, a suitable job to my taste is waiting for me. a suitable job, எனக்கு சூட்டபிளா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ண, 6 மாசம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலும் போவீங்க, இதை விட அங்க மோசமான இடத்துல போய் மாட்டிக்கிங்க. சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும், இடம் மோசமா இருக்கும். அதனால ஐ வுட் லைக், எனக்கு என்னுடைய தேவைக்கும் சூழ்நிலைக்கும் உடல் தகுதிக்கும் படித்த அறிவிக்கும் தகுத்தாற்போல் ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு இந்த வேலையை விட்டீங்கன்னா விடுறதுக்கும் அங்க சேலை கிடைக்கிறதுக்கும் ரெடியா இருக்கும். உங்க எண்ணத்தை மாத்திக்கணும். இதை விட்டுட்டு ஓடுனீங்கன்னா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணும். அதனால பிடிக்கலையா, இப்படிதான். அப்போ பிடிக்கிறப்போ இந்த வேலையை விடுறப்போ அந்த அப்ளை பண்ண போறீங்கல்ல, இந்த கம்பெனிக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கம்பெனில 6 மாசம் நான் இந்தியாவில இருந்து வந்தப்போ 2 வருஷம் வேலை கொடுத்தாங்க, என்ன இவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பாத்துக்கிட்டாங்க. கம்பெனிக்கும் சக ஊழியர்களுக்கும் பாஸுக்கும் நன்றி சொல்லுங்க. So when you say, இப்ப என்ன ஆகும்னா, அப்ப இந்த கிரேட்னஸ் ஆட்டிடியூட், இந்த ஃபெய்த்ஃபுல் ஆட்டிடியூட் என்ன பண்ணும், ஒரு நல்ல இடமா கொண்டு போய் சேர்க்கும். இல்லாட்டி இங்க திட்டிட்டே இருந்தீங்கன்னா அங்க போய் திட்டு வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். சோ ப்ராஸ்பரிட்டி, உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, நாம நல்ல வாழ்க்கையில செழிப்பா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க. பணம்ங்கிறதே ஒரு பேய்ங்க, இந்த பணத்தினாலதான் எல்லாமே வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணம் கையில சேருமா? சேராது. சோ ப்ராஸ்பரிட்டி உங்ககிட்ட கிடைக்காது. மணி இஸ் வெரி டர்ட்டி அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரவே கூடாது. ஐ எம் புவர், நான் ரொம்ப நல்லவன் ஆனா நான் ஏழை அப்படிங்கிறப்ப மனம் வராது. நான் ரொம்ப நல்லவன், ஐ எம் க்ளீன், நான் ரொம்ப நல்லவன் ஆனா நான் ஏழையாவே அதனாலே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களுக்கு வராது. அப்போ people are rich or crooks, பணக்காரங்கள சரியான திருடர், எப்படிதான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு you cannot see prosperity. அவன் எப்படி வந்தான், நல்ல வழியில வந்தவனை பார்த்து சந்தோஷப்படுங்கள. சின்ன வயசுல இருந்து மேல உழைச்சி அப்படியே பெரியவனா வந்திருக்காங்களே, he is not a crook. பாசிட்டிவா வந்தவங்களை பார்த்து பெருமைப்படுங்க. எனக்கு எப்பவுமே கடன்ல தான் என் வாழ்க்கை ஓடுதுன்னு நினைச்சீங்கனாலே கடன்ல தான் உங்க வாழ்க்கை ஓடும். அதுக்குள்ள அந்த கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அந்த தம்பிக்கு தம்பிக்கு கல்யாணம் இப்படியே ஓடும், கடன்லயே தான் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படி ஓடும், கடன்லயே தான் ஓடும். நோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can change it. அப்புறம் ஐ டோன்ட் டிசர்வ்ங்கிற எண்ணத்தை மறந்துருங்க. அப்பதான் you will deserve. I deserve அப்படின்னு சொல்லிக்கணும். ஐ நெவர் மேக் மணி, என்னால பணம் சம்பாதிக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 20 வருஷம் ஆச்சுங்க என்னால ஒண்ணு சம்பாதிக்கணும், வரதுக்கும் செலவுக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா, you cannot do it. எண்ணங்கள் தான் காரணம். இதை இந்த கேண்டிஸ் டி பர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் எமோஷன் இந்த புக்கை படிச்சு பாருங்க. எவரிதிங் இஸ் யூ, நீட் டு நோ டு ஃபீல் குட், ஃபீல் காட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க. இந்த கேண்டிஸ் டி பர்ஸ்ட்ங்கிறாங்க ஒரு PhD பண்றாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க ஒரு 15 வருட அனுபவத்துக்கு அப்புறம் மாலிகுல்ஸ் ஆஃப் எமோஷன் அப்படிங்கிற புக். டைம் இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. இப்ப ரீசன்ட் சயின்ஸ்ல எப்படி நம்ம சாமிஜி சொன்னதுக்கும் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஐ மூவ் ஆன். எல்லாம் ஐ லீவ் திஸ் திங், யூ கேன் பாத்துக்கலாம். இந்த எமோஷன்ஸ் ஆர் லைக் கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி. நம்ம எமோஷன் தான் கரன்சி மாதிரியா, இட் எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான்
இது எப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் எமோஷன் இந்த மாதிரி 19 இதை வந்து குயிக்கா சொல்லிட்டு போயிடுறேன் டைம் இல்லாதனால. ஸோ இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா நியூரோபிசிஸ்ட் அவங்க along with the ஒரு 15 colleagues கூட ஒரு 15 years of researchல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா the thought themselves invoke chemicals in brain. நம்மளுடைய எண்ணங்கள் தான் மூளையில ஒரு கெமிக்கலை உண்டு பண்ணுது. அந்த கெமிக்கலுக்கு பேர் என்னங்க? நியூரோபெப்டைட்ஸ். 15 வருட அனுபவத்துல எண்ணங்கள் மூளையில ஒரு விதமான கெமிக்கலை உற்பத்தி பண்ணுது. அந்த கெமிக்கல் ஓட பேர் வந்து நியூரோபெப்டைட்ஸ். இந்த நியூரோபெப்டைட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூளையில உங்க எண்ணத்தினால உண்டான கெமிக்கல் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு அப்படியே உள்ள போகுது. என்ன எண்ணத்தோட என்ன செயல் செய்யணும்னு நினைச்சீங்களோ பிரெயின்ல இருந்து உண்டான கெமிக்கல் அப்படியே அந்தந்த இடத்துக்கு போகுது, அதோட வேலையை செய்யுது. கோபமா இருந்து அந்த கெமிக்கல் நியூரோபெப்டைட் வந்துச்சுன்னா கோபத்தினால நீங்க என்ன பண்ணணுமோ அதோட விளைவுக்கு தகுந்த மாதிரி செய்ய வச்சிருவோம். அப்ப நீங்க கோபம் நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, நினைக்கிறதுனால கோபம் வருதுங்கிறீங்க. கோபத்தால நடக்கிற நிகழ்வுகளை பாருங்க. It will process the beneficial thought just as easily as that is not. When negative word is used, இத அடுத்த பசங்க, when negative word is used, it causes negative reaction. கோபமா இருந்தீங்கன்னா கோபமான ரியாக்ஷன் கொடுக்குது. If it is the negative reaction to the body resulting in range of chemicals in the brain which triggers a response. Constant repetition of these negative words produces negative chemicals and the neuropeptides it takes, and gradually it will begin to believe with manifestation of our body and life. உங்களுடைய உடலிலும் மனதிலும் வரதுக்கு காரணமே நம்ம எண்ணங்கள் தான். அந்த நியூரோபெப்டைட்ஸ்னால it travels and it gives you the results. அப்ப நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கணும். எண்ணத்தை மாத்திக்கணும்னா உங்களோட நம்பிக்கைகளை மாத்தணும். You have to change your beliefs. பாருங்க, someone thinks the boss is a neck, pain in my neck னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நெக்ல என்ன வரும்? அது நிறைய இருக்கு. அது இந்த அட்ரினல், இந்த அலாவுதீன் அண்ட் தி மேஜிக் பேண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? மேஜிக் லாம்ப். ஓகே, அலாவுதீன் என்ன பண்ணுவான்? மேஜிக் லாம்ப் எடுத்து இப்படி தேய்ச்ச உடனே என்ன வருது? தூது வருது, பேண்ட். அது வந்துட்டே என்ன சொல்லும்? எஸ் மாஸ்டர், வாட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு கேட்கும். சொன்ன உடனே அது கொண்டு வரும். இதான கதை. இதை பாருங்க, இதை அப்ளை பண்ணி எவ்வளவு அழகா கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்பேஸ்னு நேற்று பேசணும். ஸ்பேஸ் இஸ் எவ்ரிவேர், ஸ்பேஸ் இஸ் காட், ஆல் நோயிங், ஆல் பர்வேடிங் எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப ஸ்பேஸ் இஸ் எவ்ரிவேர், ஸ்பேஸ் இஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ், பிட்வீன் அவர் செல்ஸ். மூளையில இருக்கிற செல்களுக்கு நடுவுலயும் ஸ்பேஸ் இருக்கு. அதுதான் பேண்ட், மேஜிக். அந்த பேண்டுங்கிறது, பூதம்ங்கிறது ஸ்பேஸ். ஆல் நோயிங், ஆல் பர்வேடிங் ஸ்பேஸ். எல்லா இடத்திலும் நீக்கமன நிறைந்திருக்கின்ற இறைவன் ஸ்பேஸ். அப்ப கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டாச்சு, எனக்கு ஒரு ஐபோன் வேணும். ஆல் நோயிங் ஸ்பேஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே எஸ் யுவர் மெஜஸ்டி கொண்டு வரேன் இப்படி போகுது. போய் கடையில இருந்து வாங்கி தானே வரணும், எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வரணும்ல. ஆனா உடனே இப்படி கொண்டு கொடுத்தா மேஜிக் ஆயிடும். ஓகே, ப்ராசஸ் தொடங்குது. இனிஷியேஷன் இன்டென்ட் போட்டாச்சு, போகுது. அப்ப அதுக்குள்ள நீங்க இவர் எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருவாரா என்ன சொல்றீங்க? இவராவது எனக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கறதாவது அப்படின்னு உடனே அந்த ஆன்லைன் ஸ்பேஸ் தெரியுது. ஓ வேண்டாம் டாடி திருப்பிட்டேன். இதையே நீங்க உங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் நினைச்சீங்க. உங்களுடைய பிலீஃப் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு. ஜுரம் வந்துடும். எனக்கு ஜுரம் வந்தா 3 நாளைக்கு என்ன மாதிரி ஒரு எனக்கு வந்துங்க டிசம்பர்ல கண்டிப்பா சளி பிடிச்சிருக்கு. ஜனவரியில் இருக்கிறோம், இருக்கிறது ஜனவரி, டிசம்பர்ல எனக்கு சளி பிடிச்சிருக்கு. போட்டாச்சு அங்கேயே. அவன் டிசம்பர்ல என்ன வந்துடும்? கோல்டு வந்துடும். இதான் அந்த மேஜிக் பேண்ட். இப்போ என்னது வேணா நீங்க நினைச்சீங்க. ஒரு கம்பெனில அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த 4-5 பேர் இன்டர்வியூல உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே பிரிட்டிஷர்ஸ், அப்படி நல்லா வெஸ்டர்னர்ஸ், அப்படி டீக்கர் ஜம்மனு போட்டிங்கலாம் உட்காந்துருப்போம். நீங்க போனே நீங்க சும்மா ஒரு ஃபுல் நைஸ் ஸ்லீவ் ஷார்ட்டை போட்டுன்னு ஒரு டக் பண்ணி தான் போயிட்டு போனே. அவங்கள பார்த்து என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கிடைக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனை விட நான் படிச்சிருக்கேன், இன்னும் பெருசா எனக்கு கிடைக்கும். சோவா
உள்ள போய் என்ன குவாரண்டைன் பாட்டிமா பார்க்க போறான், நாலேஜ் தான் செக் பண்ண போறான் அப்படின்னு போய் உட்காருறீங்க. இந்த பார்த்து வந்து அப்படியே பார்க்கறது அப்படிங்கன்னா கெட்டி வரைக்கும். இதான் அந்த மேஜிக் வேண்ட். இது ஞாபகத்துல வச்சுங்க, எண்ணம் போலதான் வாழ்க்கை. As you think, so you become. ஏன்னா பிளசிபோ எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிளசிபோ எஃபெக்ட்னா தெரியுங்களா? தெரியாதுங்களா? எப்படின்னா டாக்டர் கிட்ட எல்லாம் இன்னும் அந்த பிளசிபோ எஃபெக்ட் இருக்கு. உங்க வீட்டுக்காரருக்கு சார் என் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டா தான் நல்லா ஆகும் அப்படின்னு இருக்கு சார் அப்படின்னு. அப்படியா சரிமா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு, டிடி பார் டிஸ்டிங் அது அப்படியே இன்ஜெக்ஷன் அங்க எடுத்து கொண்டு அடி போட்டு ஓ போட்டாச்சு அவ்வளவுதான். வாட்டர் என்ன மருந்தே இல்ல. what is that injected into the system? Water. So the intelligence within contented with yes I have been injected medicine. So the water never cured. It is a faith in your mind cure. அதான் placebo effect. வெறும் பில்ஸே இன்னைக்கு இருக்கீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தா இதை சாப்பிடு தெராபாச்சு இன்னொருத்தன் வருவான், இந்த டாக்டர் கைராசியே இல்லை, இந்த டாக்டர் இதை வாங்கி சாப்பிட்டே எனக்கு நல்லா ஆகாதுன்னு சொல்லுவான். அவன் நல்ல ஸ்ட்ராங் டோஸா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாரு. ஆனா அவனோட எண்ணம் என்ன, டாக்டர் இதை கொடுத்து எனக்கு நல்லாவே ஆகாது அப்படின்னு நீங்க அந்த டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவர் ஆன்டிபயோட்டிக் அந்த காலத்துல பெஸ்டா கொடுத்தா கூட அது உங்களுக்கு இதான் அந்த பிளசிபோ எஃபெக்ட். பிளசிபோ அண்ட் நசிபோன்னு சொல்லுவாங்க. So these two இப்போ we will quickly go through it. இப்போ will power எப்படின்னு பார்த்துட்டு psychosomatic diseases up to what time? Okay சரி. இப்போ நம்ம உடம்புல சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். உடல் மனம் உயிர். இப்ப நான் உங்களை யாராச்சும் ஒருத்தரை வந்து இந்த டேபிளை எடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் வைக்க சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அங்கிருந்து பார்த்துட்டு இந்த டேபிள் என்ன வெயிட் நீங்க திங்க் பண்ணணும். we have 3 bodies in us. physical body, astral body, energy body, causal body. உங்க காரண சரீரம் இந்த டேபிள் என்ன ஒரு 5 kg இருக்குமா, ஆஃப்டர் ஆல் ஒரு 1/2/2 வெயிட் அப்படின்னு ஒரு 5 kg உங்க அனுபவ பாடி கணக்கு போடுது. எனர்ஜி பாடி 5 kg சக்தியை பிசிக்கல் பாடிக்கு கொடுக்குது. நீங்க வரீங்க, இத அப்படி தூக்க பாக்குறீங்க, முடியல. ஐயோ 5 kg இல்ல, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு போல இருக்கு, பாக்குறதுக்கு தான் வரமா இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்டீல், 12 kg இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு தூக்குறீங்க, தூக்க முடியும். முதல்ல ஏன் உங்களால தூக்க முடியல? எவ்வளவு கேஜின்னு நினைச்சீங்க? 5 தான் நினைச்சீங்க. 5 kg வெயிட்ல தூக்க முடியல. 12 kg வெயிட் நினைச்சோன்னே 12 kg வெயிட் உடம்புக்கு எனர்ஜி பாடி சப்ளை பண்ணிடுச்சு, தூக்கி வச்சுட்டீங்க. அப்போ எண்ணம் 5 kg சப்ளைடு, 10 kg னா 10 kg சப்ளைடு, 100 kg னா என்ன சார் 100 kg எப்படி சார் அந்த அரிசி மூட்டை தூக்க முடியும்? ஏதோ 5 kg 10 kg சொன்னீங்க முடியும், 100 kg முடியுமா? முடியாது. Go and ask Karna Malleshwari. கர்ண மல்லேஸ்வரி என்ன பண்றாங்க? என்னால் முடியும் 3 years of regular rigorous training. அப்படியே ஸ்நாச் லிஃப்ட்ல டமார் அந்த அம்மாவோட டபுள் வெயிட் தூக்கி நிறுத்திடுறாங்க. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்தாங்க. Where there is a will, there is a way. முடியும் என்றால் முடியும். If you think you can, you can. If you think you cannot, you cannot. இப்போ இது ஆபீஸ் அட்மாஸ்பியர் கொண்டு வாங்க. மைண்ட் ஆஃப் வில். இந்த பாஸ் சொல்லிட்டாரு, என்னமோ செய்யலாம். வீட்டுக்காரர் இன்னைக்கு அவங்க தங்கச்சி வர்றாங்களா, நான் உப்புமா பண்ணணும், இல்ல புலாவு பண்ணணுமா? ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வரா புலாவு தானே பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க தம்பியோ வராங்க, அவங்க வீட்டுக்காரர் வராங்க புலாவு பண்ண சொல்லியிருக்காரு. ஹாஃப் வில். ஹாஃப் வில் மைண்ட் ஹாஃப் எனர்ஜி தான் ரிசீவ் பண்ணும். பாதி முடியும், முடிக்காம எப்படியோ கஷ்டப்படுவீங்க, அந்த டேஸ்டும் வராது, வேலையும் சரியா முடிக்க முடியாது. half energy, half will draws half energy, incompleted job தான் பண்ணணும். அப்ப உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது. அப்போ ஃபுல்லா எப்போ மைண்ட் does not will ன்னு வெச்சுங்களேன், எனக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல, நான் வர மாட்டேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ மைண்ட் does not will.
ஆனா டேட் வந்துருச்சு, இனி நாளானிக்கு அந்த வீட்டுக்கு போயே ஆகணும், அங்க கல்யாணம். நான் போக கூடாதுன்னு உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணும், ரெகுலரா நடக்கிற படியில கடைசி படியில வடிக்கு இப்படி விழுந்துருவீங்க, கால் சொல்லுங்க. நீங்க தான் போக வேண்டாம் தானே எண்ணம், போகாம தப்பிக்கிறதுக்கு. இப்ப கால் சுருக்கிச்சுன்னா கண்டுபிடிச்சுக்குவாங்க, நீ வர வேண்டாம் நினைச்சிருக்க, அதுதான் அந்த கால் சுருக்கிருக்கு, இதான் நிஜம். அப்ப காலை இப்படி நொண்டுவீங்க, இந்த நொண்டிச்சோட எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். அப்ப உங்க நிறைவேறாத எண்ணம் கால் சுடுக்கிறது. நிறைய பேர் எந்திரிங்களா பண்ணாங்க. ஒரு ரீசெண்டா 1.5 months முன்னாடி ஒரு சார் எனக்கு வந்து கால் உடைஞ்சு சார், நடக்க முடியாம இந்த ஃபுல் லெக்குக்கு பேண்டேஜ் போட்டாங்க சார், படுத்துட்டு இருக்கேன் சார். ஏன் சார் எனக்கு இப்படி சர்வீஸ் பண்ண, ஒரு ரெகுலரா சர்வீஸ் பண்ண. ஆமா, சர்வீஸ் பண்றது மட்டும் என்ன பத்தாது, என்ன உங்களுக்கு ரொம்ப படிக்கும், நிறைய புக்ஸ் நிறைய படிப்பாங்க. அப்ப எத்தனை எக்ஸிபிஷன் போய் எவ்வளவு புத்தகம் வாங்கி லைப்ரரியில வச்சிருக்கீங்க இன்னும் படிக்காம? ஐயா இன்னும் 6 புக்கு படிக்காம இருக்கு, இது எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு கேட்டே இருங்க. கொடுத்தாரு கடவுள், படிச்சுக்கோ. இவன் காடு வட்டைக்கு யாரு காரணம்? 6 புத்தகம் வாங்கி வச்சிருக்கா லைப்ரரியில, எக்ஸிபிஷன்ல போய் படிக்கிறதுக்கு டைமே இல்ல, அங்க போகணும் இங்க போகணும் இந்த வேலை செய்யணும்னு கேட்டேன். ஒரு இடத்துல உடைச்சு போட்ட உடனே ஐயோ நிஜமா எனக்கு அவர் எல்லாம் பண்றாரு, புக்க பார்த்து சாப்பாடு கூட சாப்பிட்டு புக்க படிச்சுட்டே இருக்கேன். உங்க ஆசை என்னாச்சு, நிறைவேறது. கால் முறியறதுக்கு யாரு காரணம்? நம்மதான் காரணம். அப்போ இப்ப உங்க மனது என்னென்ன நடக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குது. Fraction demands, totality supplies. ஓகே, இப்போ சரியா இந்த ஒரு ஃபிகர் ஒன்று வரணும் தெரியலங்க, அந்த கலர்லயே இருக்கும். அது சில பேர் நான் டாக்டர் ஆகணும்னு படிச்சிருப்பாங்க சின்ன வயசுல. வாட் ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர் டாக்டர் சொல்லிட்டே இருப்பான். இன்னொரு பையனும் அதே மாதிரி தான், 2 பேரும் ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர், பக்கத்து வீட்டுக்காரங்க தான் 2 பேரும். ஆனா அந்த பையன் பெரிய அக்கா கல்யாணம் ஆயிருக்கு, இந்த பக்கம் அதே மாதிரி 2 அக்கா கல்யாணம் ஆயிருக்கும். இந்த ஒரு பையன் வீட்டுல அந்த அக்கா சொல்றத காதுல வாங்கிட்டே இருப்பான், இந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆளு எப்ப வருவாருன்னு தெரிய மாட்டேங்குது. டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அப்பதான் ஒரு மெட்டர்னிட்டி கேஸ் வரும், சினிமாவுக்கு போக முடிய மாட்டேங்குது. இந்த அக்கா சொல்றத மாமா டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறத இந்த அக்காவோட ஸ்டேட்மெண்ட் எங்க காதுல விழுந்துட்டே இருக்கு. டேய் தம்பி, நீ மக்களும் இந்த டாக்டர் வேலைக்கே படிக்க, ஏன்னா உன் பொண்டாட்டி ரொம்ப பாவம் அப்படின்னா இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆகும், அவனுக்கு மாத்திட்டான் மைண்ட. டாக்டரா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹிஸ் சிஸ்டர் சேஞ்ச் ஹிஸ் தாட். இந்த பக்கம் பையன் பாருங்க, இவன் நெகட்டிவியே பார்க்கறான். இந்த பையன் அந்த திருப்பி நோபல் ப்ரொஃபஷன். அவன் அக்கா சொல்றா, டேய் நீங்க டாக்டருக்கு படிக்கலாம், ஆனா நான் உங்க மாமா கூட தான் சும்மா அப்படி போறேன், என்னையும் அரை டாக்டர் மாதிரி நினைக்கிறேன். டாக்டர் வைஃப் தானே கூப்பிடுறாங்க, அரை டாக்டர். என்ன தங்கச்சிக்கு அப்படின்னா அரை டாக்டர், அரை டாக்டர், ரொம்ப அரை டாக்டர், ரொம்ப நல்ல பேருடா. எல்லா இடத்துக்கும் போறோம், நல்லா இருக்கு, எல்லாரும் மதிக்கிறாங்க. டாக்டரே நீங்க உயிரை காப்பாத்திட்டீங்கிறாங்க. குழந்தை ஃப்ரூட்ஸ் எல்லாம் 5 kg அப்போ இந்த மாதிரி இவன் பாசிட்டிவா பாக்குறான் இந்த பையன், அந்த பையன் என்ன பாக்குறான், நெகட்டிவா பாக்குறான். ஆனா 2 பேரும் இன்டர்வியூ போறப்ப யாருக்கு கிடைக்கும், பாசிட்டிவா கிடைக்கும். இவன் மைண்ட மாத்திக்கிறான், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் அப்படின்னு. நம்ம என்ன பண்றான், இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போறோம். அப்போ என்னதான் காரணம், வாட் யூ திங்க்? இப்ப கடைசியில ஹோட்டல் பிசினஸ் பண்றவன், டாக்டரா படிக்கிறவன், டக்குன்னு நான் ஆசைப்பட்ட சார் ஏன் நடக்க முடியலன்னா, ஆனா நீ அங்க நெகட்டிவ் ஒரே சமயத்துல ஒரு தரம் தான் டாக்டரா படிக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் பூரா டாக்டர்ல இருக்கிற நெகட்டிவ் தானே உங்க அக்கா பேச்ச கேட்ட. இந்த பக்கம் இருக்கிறவன் பாசிட்டிவா பாக்குறான். இது மாதிரி God helps those who help themselves. யாரெல்லாம் தன்னோட பாசிட்டிவா நினைச்சுக்கிறாங்களோ கடவுள் அவருக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்றாங்க. ஓகே, what do you think? இத நம்ம மார்னிங் பார்த்தோம். so you become இதான் மார்னிங் நான் சொன்ன கதை. black couple white child, white couple black child. இந்த கதையை சொல்லிட்டேன் இல்லீங்களா, சித்திரகுப்தனும் சரி. எப்படி இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் கூகுள்ல இருந்து போட்டலாம். அதே அந்த பொண்ணு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாக்குறப்போ உள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் கருப்பை நிறைய கலர், வெள்ளைய நிறைய கலக்கிறது. அவன் குழந்தை பிறக்கிறது வெள்ளையா இருக்கு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு ரொம்ப கருப்பை பாக்குறப்ப என்ன ஆகுது,
டையிங் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தை எப்படி பிறக்குது? கருப்பா பிறகு. எண்ணம் போலதான் வாழ்க்கை. இதெல்லாமே வந்து அன்பிலீவபிள். இதெல்லாம் நடக்கிறது தான். உயரமா டாலா எல்லாமே நடக்கிறதுக்கு ரீசன் இதான். இப்போ அடுத்தது குழந்தையே பிறக்காம குழந்தையே இல்லாதவங்க சில பேர் பாத்தீங்கன்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் சில பேருக்கு குழந்தையே பிறக்கிறது இல்ல? ஆனா டாக்டர்கிட்ட போய் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல் தேர் ரிப்ரொடக்டரி சிஸ்டம் இஸ் ஃபைன். ரெண்டு பேருக்குமே ஏன் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? ஐவிஎஃப் எல்லா டெஸ்டும் நத்திங் ஹேப்பன்ஸ். வை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டாக்டர்ஸ் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூட செடேட்டிவ் டேப்லெட்ஸை கொடுக்கறது நிறுத்தணும். இப்போ வந்து சைக்காலஜி இங்க வந்து மெடிக்கல்ல ப்ரூவால மைண்ட் ரிலேட்டட்னா என்ன பண்றாங்க? சைக்காலஜிஸ்டும் செடேட்டிவ் டேப்லெட்ஸை கொடுத்து உங்களை வெஜிடபிள் மாதிரி பண்ணிடுறாங்க. பிரெயினை இன்ஆக்டிவா பண்ணி நிறைய மேனவர்ஸ் வேஸ்ட் ஆகுது வேர்ல்டு லெவல்ல. இது என்ன பண்ணும்? என்ன தாட்னால இந்த எண்ணத்தினால இந்த உடம்புல வியாதிகள் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்ச ரிசல்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தையில பிசிக்கலி they are all right, reproductive system பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஏன் குழந்தை பிறக்கலன்னு பாக்குறப்போ ரீசன் அந்த கணவன் மனைவியோ யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஐ டோன்ட் லைக் கிட்ஸ். எனக்கு குழந்தைனாலே பிடிக்காது. குழந்தைகளை பாத்துக்கிறது கஷ்டம். குழந்தைங்க வளர்த்துறது ரொம்ப ஸ்ட்ரகிள். குழந்தைங்க வந்து பெரிய நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்மளை பாத்துக்காது. இப்படி எல்லாம் எண்ணம் இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த மாதிரி எண்ணங்கள் வலுவா அதிகமா இருக்கிறப்போ குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஹெல்தியா இருந்தும் மத்தவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறப்ப நீங்க வேணா வீட்டுல சொந்தக்காரங்களும் யாரா இருந்தா உனக்கு இந்த மாதிரி எண்ணம் இருந்திருக்கான்னு பாருங்க. அப்படிதான் இருந்திருக்கும். இட்ஸ் a painful. குழந்தை வளர்த்த முடியாது. ஸ்ட்ரகிளிங். ஸ்கூலுக்கு போறப்போ ஐ டோன்ட் வாண்ட் இட். வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஃப் யூ see ஆஸ்திரேலியா எல்லாமே 0 லெவல் இதெல்லாம் அவன் டிங்க்ங்கறான். டிங்க்னா என்ன தெரியுங்களா? டபுள் இன்கம் நோ கிட்ஸ். அப்படிதான் நிறைய கப்பல் இருக்காங்க. why should I bear a child? There's a child. Let me work and enjoy my life and go. Double income no kids. Dink. அமெரிக்கால இதான் சொல்லுவாங்க. ஏய் அவரி வாங்க டிங்க் அப்படினா. அதனாலதான் ஐயோ ஆஸ்திரேலியால பாப்புலேஷனே கிடையாது. இந்தியால இருந்து அவங்களை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ டிராவல்ட் மெனி வில்லேஜஸ்லாம் உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஆனா டோட்டல் மெம்பர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 28 தான் அந்த வில்லேஜ்ல. அது பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கு. பாடு மாடுலாம் மேய்ச்சிட்டு ஒண்ணு இருக்காது. அதை பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபேமிலி தான் இருப்பாங்க. அது 1-2 தான் இருக்கும். நோ சைல்ட். அதனாலதான் ஆல்மோஸ்ட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி அரேப் கண்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் இங்க செட்டில் ஆயிருக்காங்க. 2 குழந்தைக்கு $5000 கொடுப்பான் ஃப்ரீயா. 10 மாசம் உங்களுக்கு எல்லாம் என்ன தரலாம்? லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீ 10 மாசம் லீவு. குழந்தை $2500 ஃபார் growing the child. பாப்புலேஷன் இல்லாதனால they trying to do it. சோ அதனால எண்ணங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் அங்கெல்லாம் அப்படிதான். I don't want to bear a child, that's a child அப்படிமா. அப்ப குழந்தை எப்படி பிறக்கும்? இது வந்து இன்னொன்னு இந்த மென்சுரல் டைம்ல இந்த மென்சுரல் சைக்கிள்ல பெண்களுக்கு வந்து ஒரு கிராம்ப் மாதிரி வரும். இந்த கிராம்ப் வந்து எல்லா பெண்களுக்கும் வரணும். இறைவன் படைப்புல எல்லாத்துக்கும் வரணும். சில பேருக்கு தான் வரும். பெராலியன் டேப்லெட் சாப்பிடுவாங்க. பெராலியன் டேப்லெட் சாப்பிட்டா ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அப்போ இது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த மாதிரி எண்ணம் இருந்தா அந்த குழந்தைக்கு அந்த பெண்களுக்கு வந்து அந்த கிராம்ப் வருதுன்னு பாக்குறப்போ பெண்ணா பிறக்கிறது பாவம். பெண்ணா பிறந்ததே பாவம். இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற பெண்ணா பிறந்ததே பாவங்கிற தாட் பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி போக்கிக்கிறது? அது எப்படி சார் போக்கிக்கிறதுனா இந்த கடவுள் படைப்பிலே நான் ஒரு பெண். பெண் என்பதை என்னால் இன்னி மாற்றிக்கொள்ள முடியாது. அக்செப்ட் இட் இஸ் a divine judgment ன்னு உங்க மாத்திக்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த பீரியட்ஸ்ல வர்ற பெயின் போயிடும். இதை நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபேரா வெல் பிட்டா அழகா இருக்கிற ஒரு பொண்ணு எந்திரிச்சு நின்னுது. சார் என்ன பாருங்க சார், ஃபெமினினிட்டி நான் பெண்ணுங்கிறத ரொம்ப ஆசையா பெருமையா நினைக்கிறேன். என்ன பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா, அழகா இருக்கேன். ஓகே எனக்கு பெயின் இருக்கு சார். நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? ஓ வெரி குட். அண்ணா எந்திரிச்சு சொல்லிட்டு ஓகே ஐ டு ஒன் திங். யூ ஆஸ்க் யுவர் மதர் when you are conceived and carrying உங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னு கேட்டுவாங்க. அடுத்த நாள் வந்து டீப் பண்ணுது. ஏன் மாட்டேன் சார்
முதல்ல எனக்கு அக்காமா, ரெண்டாவது நான் வயிற்றுல இருக்கிறப்ப இதுவும் பொண்ணா பிறந்துச்சுன்னா, இதுவும் பொண்ணா பிறந்துச்சுன்னா இந்த கவலைகள் ஆகணுமே நினைச்சாங்களா சார்? இப்ப புரியுது சார், அதான் சார் எங்க அம்மா தான் சார் காரணம். இத சொல்றதெல்லாம் என் பெரிய பையன் கேட்டிருப்பான். அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இன்ஜினியரிங் படிப்பான், செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பிளஸ் 2 இருந்தாலும் அம்மா போய், அம்மா காந்தி நோட்டு கொடுமா 500 ரூபாய். எதுக்குடா உனக்கு காந்தி நோட்டு? பிக்சருக்கு போறதுக்கு. பாருமா, நீங்க 2 பேரும் அந்த காலத்துல டியூரிங் டாக்கீஸ்ல தான் போய் படம் பார்த்தீங்க, ஓலப்பெட்டாயில. உங்களுக்கு நல்ல தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசை. உங்க ஆசை உங்க ஆசை என் மூலமா உங்க ஆசை தான் காரணம். எனக்கு விடி சமா எடுத்த 500 ரூபாய் அப்ப கொடுக்கறப்ப சொல்லுவாங்க, டேய் ஆசை ஜாஸ்தி பண்ணிக்காரு. இல்லமா அவ்வளவுதான், இந்த ஆசை அப்படியே வெட்டி. So it is not because you are not alone responsible, your parents are also responsible ங்கறதுக்காக சொல்ல வரேன். It travels through generation. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ it is passed on through genes. கருமையம் கலங்கப்பட்டு அது வந்து passed on through the genes. உங்க குழந்தைகளும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அஃபெக்ட் ஆவாங்க. அப்ப பெண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கிறதா இதோட தீர்ப்பு. அப்புறம் அடுத்தது கான்ஸ்டிபேஷன். எண்ணத்தால் வர நோய்களை பாருங்க என்ன இருக்கு. வீட்டுல ஒரு அம்மா தான் சமைக்கிறாங்க, 6 பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் அதே சாப்பாடு வெளியில சாப்பிடுறது இல்ல. அப்ப கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கணும், மலக்கட்டு இல்லாம இருக்கணும் இல்ல. ஏன் அதுல ஒருத்தருக்கு மட்டும் மலக்கட்டு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. பண்றப்ப முடிவுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, என்ன என்ன அவங்களுக்கு இருக்குன்னா, பழைய நடந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னமோ சொல்லிட்டாங்களாம். என்ன எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு விட வேண்டியதை விடாம இங்க புடிச்சு வச்சுக்கிறாங்க. விட வேண்டியதை நடந்து முடிஞ்சு போனது விலைக்கே ஆகாதத நடந்து முடிஞ்சு மறக்க வேண்டியதை மறக்காம இங்க முடிச்சு போட்டு விட்டு பிடிக்கா விடாம முடிச்சு போட்டு வச்சிருந்தீங்கன்னா இங்கேயும் விட வேண்டியதை விடாம என்ன லாக்ஸேட்டிவ் சாப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாது. திரிபலா சூர்ணமும் வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து விட்டு தள்ளு கலந்தைய 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னத why should I still carry, நான் ஏன் அத மைண்ட்ல இன்னும் வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை விட்டுட்டீங்கன்னா லாக்ஸேட்டிவ் டேப்லெட் வேண்டாம், திரிபலா வேண்டாம், நார்மல் ஆயிடும். அவன் லூஸ் மோஷனுக்கு அப்படிதான். I cannot digest. You say that I cannot digest. Mind like a digest பண்ண முடியல. அதையே பேசுறது எல்லாரும் விஷயம். அப்போ வெச்சுக்கவே முடியல. அப்போ உள்ள நிக்கவே அது பாயிண்ட். ஓபன் மைண்ட். ஓபன் மைண்ட் இல்ல சார். சரி, ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா சூடா டீ வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படி, ஹார்ட் ரெப்ரசன்ட்ஸ் லவ். அப்படிதானே சிம்பிள் போட்டுதான் நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறோம். அதனால எப்போ அந்த சிம்பிளை போட்டு காயுங்க எல்லாமே. So heart represents love. அப்போ heart represents love. The blood which is flowing through the heart gives a joyful feeling. ரத்த ஓட்டம் ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஏன் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருதுன்னு பாக்குறப்போ, வீட்டுல ஒருத்தர் வருவார், புல்லட் சவுண்ட் வரும். வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. புல்லட் சவுண்ட் வந்து உடனே ஏய் வந்துருச்சு புல்டா, வந்துருச்சு லைன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் இங்க என்ன மரண மசான அமைதி ஆயிடும், சைலண்ட் ஆயிடும், பின் டிராப் சைலன்ஸ். அப்ப அவர் வருவாரு, வந்த உடனே என்ன பண்றீங்க, நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், வள்ளு புள்ளுன்னு எல்லாத்தையும் சத்தம் போட்டு பீஸ்ஃபுல்லா இருந்ததை பீஸ் ஆக்கிடும். இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு தானும் சந்தோஷமா இல்லாம மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாதவங்களை, தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாதவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, ஹார்ட் அப்படியே மடிதான், ஹார்ட் ஸ்வெல்ஸ், blood circulation sluggish ஓடுது.
blood circulation sluggish ஆகிறப்ப blood clot. Blood clot slowly it goes into the arteries and blocks. It is not allowing the blood to flow through the heart. Heart stops functioning. Heart never attacks us. We only attack the heart. இப்போ இப்ப சொல்றதெல்லாம் எங்க அப்பா கண்டாலே எனக்கு ஒரே பயம். அவ்வளவு மிரட்டி வச்சிருக்காரு. நான் போய் எங்க மாமனாரை சொல்லுவீங்களா? ஒரே அட்டாக்ல போயிட்டாரு. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. அந்த அப்பாவோட மொபைல் எடுத்து பையன் மொபைலுக்கு டயல் பண்ணுங்க. டாடின்னு வரணும், இல்லன்னா பேர் வரணும். ஆனா என்ன தெரியுங்களா வரும்? ஷேர்கான், இல்ல லயன், புல்டாக்னு நான் வச்சிருப்பாங்க. என்ஜாய் a cup of tea, then you start. முன்னாலே ஒரு பையன் மண்டபத்துக்கார பையன் அவன் வச்சு நான் போனேன். அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. அதை பார்த்தா செல்லுன்னு வச்சிருக்காரு.